செயல், கருத்து, சிந்தனை, சாட்சி, மனித வாழ்வை 4 வகையாய் பிரிக்கலாம். முதல் வகை கர்மா சார்ந்தது. செயல்களம் எல்லாவற்றுக்கும் வெளியே உள்ளது. கொஞ்சம் உள்பக்கம் வந்தால் சிந்தனை களம். இதற்கும் உட்புறம் வந்தால் உணர்வு தளம். பக்தி, பிரேமைக்கு உரிய தளமும் இதுதான். மேலும் உள்ளே வந்தால் கேந்திர இலாக்கா சாட்சியத்தின் களம். சாட்சியாக இருப்பது நமது சுவபாவம். அதை கடந்து செல்ல வழிவகை இல்லை. எவரும் கடந்ததில்லை. கடக்கவும் இயலாது. சாட்சிக்கு சாட்சி இருக்க முடியாது. சாட்சி சுதந்திரமானது. அதை பின்தள்ள முடியாது. நம் அத்திவாரமே அதுதான். சாட்சி எனும் ஆதார அடித்தளத்தில் நம் உணர்வு, உணர்ச்சிகளின் மாளிகை எழுப்பப்பட்டிருக்கிறது. நம் எண்ணம், சிந்தனை, செயல்களின் மாளிகைகளும் அதே ஆதார அத்திவாரத்தின் மேல் எழும்பியவைதான். ஆகையால் கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் எனும் 3 யோகங்கள் உள்ளன. இம்மூன்றும் தியான யோகத்தின் வழிமுறைகள். இம்மூன்று யோகங்கள் மூலமாக சாட்சி நிலையை அடைய வேண்டியுள்ளது. கர்ம யோகம் என்பது கர்மம் பிளாஸ் தியானம். செயல்பாடு வழியே சாட்சியை எட்டும் சாதனை கர்ம யோகம். ஆக தியானம் வழிமுறை. சாட்சியாவது இலட்சியம். முதல் கேள்வி, தியானத்திற்கும் சாட்சியத்திற்கும் உள்ள தொடர்பு என்ன? அவை மூலமாக மனப்போக்குகளும் அகங்காரமும் எப்படி வீடுபடுகின்றன, விலக்கப்படுகின்றன? முற்றிலும் அகங்காரமின்மையை பெறாமல் அர்ப்பணிப்பு சம்பவிக்குமா? துவராடை, காவி வஸ்திரம், ஜபமாலை, தியானம், சாட்சி, சாதனை இவைகளுள் ஒத்துழைப்பு எதுவரை ஏற்படும்? தயவு செய்து இக்கருத்தையும் விளக்குங்கள். சாட்சியம், விழிப்புணர்வு, நேரிய நினைவு இவைகளுக்குள்ள வித்தியாசம் என்ன? தியானம் சாட்சி தொடர்பு. தியானம் மார்க்கம், சாட்சியம் சேருமிடம். தியானத்தின் பரிபூரண நிலை சாட்சியம். சாட்சியத்தின் ஆரம்பம் தியானம். எந்த சாதகன் கர்மத்தின் மீது தியானத்தை ஏற்றுகிறானோ, கர்மா முறையுடன் தியானத்தை இணைக்கிறானோ, கர்மாப்சு தியானம், அவன் கர்மயோகி. பிறகு வருபவன் ஞான யோகி. இவன் தன் சிந்தனை, கருத்து மீது தியானத்தை ஏற்றுகிறான். சிந்தனை தளத்துடன் தியானத்தை இணைக்கிறான். தியான யோகத்துடன் சிந்திக்கிறான். புதிய வழிமுறையை உருவாக்குகிறான். சுய பிரக்ஞையுடன் செயலாற்றுகிறான். சிந்தனையும் தியானமும் இணைந்து இயங்கும் போது சாட்சியை நோக்கி பயணம் தொடங்குகிறது. தியானம் திசை மாற்றம். எந்த பொருளுடன் நீ தியானத்தை இணைத்து கொண்டாலும் அப்பொருள் சாட்சியிடம் கொண்டு செல்லும் ஊர்தியாகிறது. மூன்றாவது மார்க்கம் பக்தி யோகம். உணர்வுடன் தியானத்தை சேர்ப்பது தியானத்தின் ஒற்றவு. உணர்வோடு சேர்ந்த தியானத்தின் சுழல் உணர்வு உணர்ச்சி பூர்வமாக தியானத்தில் ஆழ்ந்து நிறைவு பெறு. மேற்சொன்ன 3 வழிகளாலும் மனிதன் சாட்சிக்கு அருகில் வந்து சேர முடியும். அழைத்து வரும் வழிகாட்டி தியானம். மூலதத்துவம் தியானம்தான். மருத்துவர் உனக்கு நோய் தீர மருந்து கொடுக்கிறார். இதை தேனில் குழைத்து சாப்பிடு என்கிறார். நீ சொல்லுகிறாய், ஐயா, நான் சமண சமயத்தவன், ஜைனன், தேன் இமிசையால் சேகரிப்பது நான் அருந்த மாட்டேன். வைத்தியர், சரி, பாலில் கலந்து சாப்பிடு என்கிறார். நீ, ஐயா, பால் இரத்தத்திலிருந்து கிடைப்பது, நான் குவேக்கர் கிறித்துவன், பால் கூடாது என்பாய். பிறகு மருத்துவர், சரி, தண்ணீரில் கலந்து குடி என்பார். ஆக மருந்து ஒன்றுதான். தேன், பால், நீர் 3ம் துணை பொருள். மருந்தை உட்கொள்ள உதவுவது. தொண்டை வழியே உட்செல்ல அது தேவை. மருந்து தனியாக உட்செல்லாது. தியானம் ஆடுதம். 3 ரக மனிதர்கள் உலகில் இருக்கிறார்கள். சிலர் வேலை செய்யாமல் இருக்க மாட்டார்கள். வாழ்நாள் முழுவதும் ஏதாவது பணி செய்து கொண்டிருப்பார்கள். சோம்பி உட்கார்ந்திருக்க முடியாது.
செயல்திறன் சிறப்பாற்றலாக அவர்களை இயக்கிக் கொண்டிருக்கும். இது ஏற்புடைத்து. சத்குரு கூறுகிறார், நீ கர்மயோகத்தில் ஈடுபட்டிருக்கும் போது தியானம் எனும் மருந்தை உட்கொள், நல்லதாகும். உன்னால் பணிபுரியாமல் வெறுமனே இருக்க இயலாது. செயலாற்றுவதுடன் தியானத்தை சேர்த்துக்கொள். நீ சொல்லுவாய், வேலை செய்யாமல் வீணாக என்னால் உட்கார்ந்திருக்க இயலாது. இது என் இயல்பும் அல்ல. மனத்தத்துவ நிபுணர்கள் இத்தகு செயல் வீரர்களை எக்ஸ்ட்ரோவர்ட் என்பர். பன்முனை செயலூக்கம் கொண்டவர்கள், எப்போதும் செயல் ஈடுபாடு உள்ளவர்கள், ஏதாவது செய்து கொண்டே இருப்பார்கள். களைத்து போய் உறங்குவது வரையில் பணி செய்து கொண்டிருப்பார்கள். அது அவர்களது சுபாவம், உடன் பிறந்த இயல்பு. சத்குரு கூறுகிறார், சரி, கர்மாவை நீ குதிரையாக பாவித்து அதன் மீது அமர்ந்து சவாரி செய். இதில் உழடதத்தை கலந்து கொள், மடக்கென குடித்துவிடு. அசல் பிரச்சனை உழடதம் பற்றி நீ தியான லயிப்புடன் கர்மாவை செய். எது செய்தாலும் அப்படியே ஈடுபாட்டுடன் செய். மதிமயக்கத்தில், பிரமையில், கனவுலகில் செய்யாதே. விழிப்புணர்வுடன் செயல்புரி. வேறு சிலர் இருக்கிறார்கள், கர்மாவின் பாதிப்பு, செல்வாக்கு எம்மிடம் இல்லை. சிந்தனை, கருத்துக்கள் அலைமோதுகின்றன. நாங்கள் தேர்ந்த சிந்தனையாளர்கள் என்பார்கள். கர்மாவில் அவர்களுக்கு நாட்டமில்லை. வெளி நிகழ்வுகளிலும் பொருள்களிலும் அவர்களுக்கு ஈடுபாடு இல்லை. உள்ளத்துள் பெரும் அலைகள் எழும்புகின்றன. அல்லோல கல்லோலம். ஆழ்மனத்திலும் கண நேரம் கூட சிந்தனை, யோசனை இல்லாமல் அவர்களால் இருக்க முடியாது. அவர்கள் கூறுவர், நாங்கள் அமைதியாக அமர்ந்திருந்தாலும் எண்ணங்கள் அதிகமாக எழும்புகின்றன. பூஜை, பிரார்த்தனை, வழிபாடு, தியானம் எனத் தொடங்கினாலும் எண்ணங்கள் போர்க்கள படைகள் மாதிரி வலுத்தாக்குதல் புரிகின்றன, குலைத்து விடுகின்றன. என்ன செய்வோம்? சத்குரு கூறுவார், நீ எண்ணம் சிந்தனையோடு கலந்து தியானத்தை விழுங்கிவிடு. சிந்தனையை தடுக்காதே, கவனி, அதில் மூழ்கிவிடாதே. சற்று விலகி ஒதுங்கி நில், அமைதியாக பார்த்து கொண்டே இரு. உன் சிந்தனை சாட்சியாக மாறுவதை உணர்வாய். சிந்தனையோடு தியானத்தை இணைத்துவிடு. மற்றும் சிலர் உள்ளனர். அவர்கள் கூறுவர், எங்களுக்கு சிந்தனையாலோ செயலாலோ எந்த தொந்தரவும் இல்லை. உணர்ச்சி எழுச்சி பெறுகிறது, கண்ணீர் சொரிகிறது, இதயம் மனம் தழுக்கிறது. பிரேமை, அன்பு, நட்பு, சிரத்தை, பக்தி இவைகளுள் மூழ்கி விடுகிறோம். சத்குரு கூறுவார், இதையே வழடதமாக்கிக்கொள். இத்துடன் தியானத்தை இணைத்துக்கொள். கண்ணீர் பெருகட்டும், தியான யோகத்தில் பெருகட்டும். மெய் சிலிர்க்கட்டும், தியான பூர்வமாய் மயிர் கூச்செறிதல் நிகழட்டும். ஆக சகலத்திற்கும் சாரசூத்திரம் தியானம்தான். அந்த பக்தி, கர்மா, ஞானம் சார்ந்த பேதங்கள் ஒளடதத்தின் பேதங்கள் அல்ல. ஒளடதம் ஒன்றுதான். இந்த கட்டத்தில்தான் நீ அஷ்டாவக்கரை அணுகி அறிந்து கொள்ள வேண்டும். அஷ்டாவக்கரர் கூறுகிறார், நேரிடையாக தாவி தாண்டிச் செல். ஆழ்தத்தை அப்படியே விழுங்கிவிடலாம். செயற்கை சாதனங்கள் தேவையில்லை. ஆகையால் அஷ்டாவக்கரர் ஞான யோகியோ, பக்தி யோகியோ, கர்ம யோகியோ அல்லர். அவர் கூறுகிறார், நேரிடையாக சாட்சியுள் புகுந்துவிடு. இதர சாதனங்களுக்கு அவசியமில்லை. வளடதத்தை அப்படியே விழுங்கலாம். வாகனம், சாதனம் தேவையில்லை. விட்டுவிடு. நேரிடையாய் முன்னேறி சாட்சியாகி விடுவாய். புறப்படு. அஷ்டாவக்கரை பொறுத்தவரையில் சாட்சி தியானம் பேதமில்லை. வழிமுறை அணுகுமுறை தொடர்பு நிலையில் இரண்டிற்கும் வித்தியாசம் உண்டு. தியானம் விதிமுறை, சாட்சி சேருமிடம். அஷ்டாவக்கரருக்கு மார்க்கமும் இலக்கும் ஒன்றே. அதனால்தான் அவர் கூறுகிறார், இப்போதே ஆனந்தமாயிரு. இலக்கும் வழியும் வெவ்வேறாக கருதுபவரால் அப்படி கூற முடியாது. அவர் கூறுவார்,
புறப்படு. நீண்ட பயணம். மேலே மேலே ஏறிச் செல். அப்போதுதான் மலைச்சிகரத்தை எட்ட முடியும். கண் விழித்துப் பார். மலைமுகடு மீது அமர்ந்திருக்கிறாய். எங்கே போக வேண்டும்? எப்படி போக வேண்டும்? அறிவாயா? இதனால்தான் அஷ்டாவக்கரின் சூத்திரங்கள் மிக புரட்சிகரமானவை. சுத்த சாட்சியாக மாற ஞானம், பக்தி, கர்மாக்களின் உதவி வேண்டாம். அவை சுத்த சாட்சி எனும் சிகரத்தை எட்ட இயலாதவை. மருந்தை உட்கொள்ள வேண்டாம். ஊளமாறு உணர்ந்தால் போதும். போதும் போதும். ஒட்டுமுட்டு தேவையில்லை. நீ அங்கேதான் இருக்கிறாய். உன் இலக்கு, இலட்சியம் அருகிலேயே இருக்கிறாய். ஆனால் சிலர் இதை உணர இயலாமல் இருக்கிறார்கள். ஒரு சூஃபி ஞானி கதை. ஒரு பக்ரி சத்தியத்தை தேடிச் சென்றார். கிராமத்து எல்லையில் ஒரு மரத்தடியில் அமர்ந்திருந்த ஞானியாரை பார்த்தார். ஞானியாரே, சத்குருவை தேடி வந்தேன். சத்குரு எப்படி இருப்பார்? அடையாளம் காட்டுங்கள். ஞானியார் அடையாளம் சொன்னார். சுலபமான இனம் காணல், அவர் கூறினார். இந்த மாதிரி மரத்தடியில் பத்மாசனமிட்டு உபதேச முத்திரை காட்டிக் கொண்டிருப்பார். அவரே சத்குரு. அவரிடம் அடைக்கலம் புகுவாய். துறவி சாதனை புரிய சத்குருவை நாடி புறப்பட்டார். ஊர் ஊராகச் சென்று தோப்பு தோட்டமெல்லாம் தேடி அலைந்தார். குருமார்கள் கிடைத்தார்கள். ஆனால் சத்குரு கிட்டவில்லை. 30 வருட காலம் தேடித் திரிந்து ஏமாற்றத்துடன் மனச்சோர்வுடன் சொந்த கிராமத்திற்கு திரும்பி வந்தார். கிராம எல்லையில் முதலில் பார்த்த அதே ஞானியார் அதே மரத்தடியில் அதே ஆசன இருக்கை ஞான முத்திரையோடு அமர்ந்திருப்பதை பார்த்தார். பிரமித்தார். முன்பு அவர் சொன்ன இலட்சணத்துடன் 30 ஆண்டுகளுக்கு பிறகும் அதே யோக முத்திரை ஆசன அமர்வுடன் அமர்ந்திருந்தார். நான் மூடனாக, குருடனாக இருந்திருக்கிறேன் என்று கழிவிரக்கம் கொண்டார். முதிய ஞானியாரை விவரம் கேட்டார். குருதேவா, நீங்கள் ஏன் முன்பே எனக்கு சொல்லவில்லை? நான் தான் நீ தேடி வந்த சத்குரு என்று. முதியவர் சொன்னார். நான் தான் அடையாளம் கூறினேன். நீ கவனிக்கவில்லை. காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. சுற்றி திரிந்து அலைந்துதான் நீ வீடு திரும்ப வேண்டும். இதற்குள் 1000 வீடுகளை எட்டி பார்த்த பிறகுதான் சொந்த வீட்டுக்கு வருவாய் என்பதை அறிவேன். நான் சொன்ன இலட்சணங்களோடு என்னை பார்த்திருந்தால் உன் தேடல் பலிதமாகியிருக்கும். நீ அவசரப்பட்டு கிளம்பி போய்விட்டாய். 30 ஆண்டு காலம் அலைந்து திரிய வேண்டிய நிலையில் நீ இருந்திருக்கிறாய். நான் உனக்காக இவ்வளவு காலம் இதே ஆசனம் யோக முத்திரையுடன் காத்திருக்கிறேன். நீ திரும்பி வருவாய் என எதிர்பார்த்திருக்கிறேன். நான் தான் நீ தேடிக் கொண்டிருக்கும் சத்குரு. வா இங்கே. பலமுறை வாழ்க்கையில் இப்படி நிகழ்கிறது. எதிரே இருப்பது தெரிவதில்லை. தொலைவில் இருப்பது கவர்ச்சிகரமாக இருக்கிறது. கனவுகள் நம்மை வெகு தொலைவுக்கு இட்டுச் செல்கின்றன. அஷ்டாவக்கரர் கூறுகிறார், நீ எதை எங்கே தேடி அலைகிறாயோ அது உன்னிடம் நீயாகவே இருக்கிறாய். இப்போதே இங்கேயே நீ அதுவாக அமைந்திருக்கிறாய். ஜே கிருஷ்ணமூர்த்தி கூறுவார். அது சுத்தமான அஷ்டாவக்கரர் உபதேசம். பொதுவாக அஷ்டாவக்கரையும் கிருஷ்ணமூர்த்தியையும் சரியாக அறிந்தவரில்லை. பிரபல சமய குருமார்கள், ஆச்சாரியார்கள், உபதேசிகள் கிருஷ்ணமூர்த்தியிடம் மனக்கசப்பு கொண்டிருக்கிறார்கள். காரணம், கிருஷ்ணமூர்த்தி கூறுவார், தியானம் தேவையில்லை. அவர் சரியாகத்தான் கூறுகிறார். பக்தி, கர்மா, ஞானம் எதுவும் தேவையில்லை. பொதுவாக மதகுருமார்கள் வெகுண்டெழுகிறார்கள். எதுவும் தேவையில்லையா? சனங்களை ஏமாற்றி திசை திருப்புகிறாயா? அந்த குருஜிகள், சுவாமிஜிகள் தான் சனங்களை ஏமாற்றுகிறார்கள். கிருஷ்ணமூர்த்தி நேரிடையாகவே அஷ்டாவக்கிரரின் செய்தியை, அறிவுரையை தெரிவிக்கிறார். அவர் தெளிவாக கூறுவது இதுதான், எதுவும் தேவையில்லை. தேவை ஏற்படுவது நீ எதையாவது இழந்தால்தான்.
தூசி தட்டி எழுந்திரு. கண்களுக்கு தண்ணீர் தெளித்து அயர்வை நீக்கு. வேறென்ன தேவை? அஷ்டாவக்கிரரின் கொள்கைப்படி சாட்சியும் தியானமும் ஒன்றே, மார்க்கமும் இலக்கும் ஒன்றுதான். ஆனால் மற்ற எல்லா சமய மார்க்கங்களிலும் நெறிமுறைகளிலும் தியானம் சட்டவிதி, சாட்சி அதன் இறுதி பயன். மனப்போக்குகள் அகந்தை நீங்குதல். அவை மூலமாக மனப்போக்குகளும் அகந்தையும் எப்படி விளக்கப்படுகின்றன? சாட்சி உணர்வால் மனப்போக்குகளும் அகந்தையும் விளக்கப்படுவதில்லை. சாட்சி உணர்வால் அறியப்படும் உண்மை இதுதான், அவை என்றுமே இருந்ததில்லை. இருந்தால்தானே விளக்கப்படுவதற்கு. நீ ஓர் இருட்டறையில் குந்தி இருக்கிறாய். அங்கே பிசாசு இருப்பதாக நினைக்கிறாய். சுவரில் உன் சட்டை தொங்குகிறது, அது அசைகிறது. நீ பிசாசு என நினைத்து பயப்படுகிறாய். மனப்பிராந்தி உன்னை ஆட்கொள்கிறது. சட்டத்திற்கு கைகளை நீட்டி சட்டை உருவத்தை உருவாக்கி விடுகிறோம். அது உன்னை மிரட்டுகிறது. பயப்படுகிறாய். அப்பொழுது விளக்கு ஏற்றுப்பார். பிசாசு போவதில்லை. பிசாசு இருந்தால்தானே போறதுக்கு. நீ கேட்பாய், விளக்கு ஏற்றினால் பிசாசு போய்விடுமா? எப்படி போகும்? விளக்கு ஏற்றினால் பிசாசு போய்விடும் என்று சொல்ல மாட்டேன். பிசாசே இல்லையே. வந்ததும் போவதும் மனப்பிராந்திதான். அதுதான் விளக்கம். இல்லாத நோய்களால் நீ பீடிக்கப்படுகிறாய். பைத்தியமாக இருக்கிறாய். சாமியார், பண்டாரம், மந்திரவாதி என தேடி போய் அவன் தரும் சாம்பல் விழுந்து அருள் பெற்றதாக நம்பி வாழ்ந்து இருக்கிறாய். அதை பூசிக்கொண்டு எப்போது நம்பிக்கையாக நம்புகிறாய், உன் நோய் நீங்குகிறது. உன் கம்பீரமான நம்பிக்கையால் நோய் நீங்கியதே தவிர சாமியார் தரும் சாம்பலால் அல்ல இதுவரை. ஒரு மருத்துவ நிபுணனும் மெடிக்கல் ஆய்வும் சாம்பல் நோய் நீக்கும் என்று சொல்லவில்லை. உன் நம்பிக்கைதான் நோய் நீக்கியது. நான் ஒரு வைத்தியனை பற்றி கேட்டிருக்கிறேன். அவரே என்னிடம் சொல்லியிருக்கிறார். ஆத்மாவின் வாழ்க்கை பல்வேறு பகுதியிலும் பிரயாணிக்கிறது. அந்தமில்லாத வாழ்வில் இருக்கிறது ஆத்மா. ஆத்மாவே நோயால் பாதிக்கப்படுவதில்லை. உடலில்தான் நோய்கள் வருகின்றன. ஆனால் ஆத்மாவுக்கு எந்த காயமும் இல்லை. ஒரு முறை அவரிடம் ஒரு ஆதிவாசி நோயாளி வந்தார். அவர் கையில் வேறு எதுவும் இல்லை. நோயாளியை பரிசோதித்துவிட்டு கீழே கிடந்த சட்டி ஓட்டில் செங்கல் துகளால் ஏதோ எழுதினார். நோயாளியிடம் கொடுத்து, இந்த மண்ணை 1 மாத காலம் பாலில் கலந்து குடி, நோய் நீங்கிவிடும் என்றார். அந்த ஆதிவாசி 1 மாதத்திற்கு பிறகு வைத்தியரிடம் வந்தான். நோய் நீங்கி திடமாக இருந்தான். மருந்து நன்கு வேலை செய்ததா என்று வைத்தியன் கேட்டதும், நன்கு குணமாகிவிட்டது என்று கூறி, அந்த மாதம் இனியும் ஒரு ஓட்டிலே மண்ணை எழுதி கொடுங்க, என் பெண்டாட்டிக்கு கொடுக்கணும் என்றான். வைத்தியர் கேட்டார், புரியவில்லையே, என்ன சொல்ல வர்ற நீ? நீங்க கொடுத்த மருந்து ஓடு தீர்ந்து போயிடுச்சு. பொடி பண்ணி தினமும் பாலிலே கலந்து குடிச்சேனா நல்லா சொஸ்தமாயிடுச்சு. இப்போது என் சம்சாரத்துக்கும் அந்த மருந்து வேணுமுங்க. வைத்தியர் திகைத்து போனார். ஏதும் சொல்ல முடியவில்லை. சொல்லுவதும் முறையல்ல. நோயை நீக்குவது தானே மருந்து. எப்படி இருந்தால் என்ன? அவனிடம், பைத்தியக்காரா, நான் கொடுத்தது மருந்து இல்லை, மருந்தின் பெயரை எழுதிய குறிப்பு. அதுவே உன் நோயை தீர்த்து விட்டதென்றால் உனக்கு வந்தது நோய் அல்ல, நீ கற்பித்து கொண்ட பிரமை நோய். நோய் இருப்பதாக நீ நினைத்தது தவறு என்று விளக்கம் தர முடியுமா என்று கூறினார். மனவியல் நிபுணர்கள் கூறுவர், நமக்கு ஏற்படும் 100 நோய்களில் 90 மனப்பிரமை, கற்பனை. அறிவு வளர வளர இந்த பிரமை, கற்பனை அதிகரிக்கும். நமக்கு ஏற்படும் நோய்கள் எல்லாமே மனப்பிராந்திதான். இதனால்தான் உலகில் இவ்வளவு வைத்திய சாத்திரங்கள் உருவாகி பிரபலமாகியுள்ளன. அலோபதி, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி, நேச்சுரோபதி, சித்த வைத்தியம், நாட்டு மருத்துவம்
இவை மூலமாக நோய்கள் நீங்கி நோயாளிகள் சொஸ்தமாகிறார்கள். போதாக்குறைக்கு மாந்திரிகம், இரட்சை கயிறு, தாயத்து, மணிமாலை எல்லாம் பிரபலமாகி இருக்கின்றன. ஆச்சரியமாக இருக்கிறது. நிசமாகவே நோய் நொடி இருக்குமானால் அதை போக்க குறிப்பிட்ட உபாயம் இருக்கத்தான் செய்யும். பல உபாயங்கள் எதற்கு? இவை பயனளிக்காது. நோய் உண்மையில் உள்ளதா இல்லையா என்பதுதான் பிரச்சனை. உனக்கு எந்த மருத்துவத் துறையில் நம்பிக்கை இருக்கிறதோ, அலோபதியோ ஆயுர்வேதமோ ஹோமியோபதியோ ஏதானும் ஒன்றை நம்பி அதே முறையை மேற்கொள்ள வேண்டும். குணம் பெறலாம். நோயை விட டாக்டரின் பெயர்தான் நல்ல பயன் தரும். உனக்கே அனுபவம் ஏற்பட்டிருக்குமே. பிரபல பெரிய டாக்டரிடம் நீ போய் வைத்தியம் பார்த்து நிறைய பணம் கொடுத்து விட்டு வந்திருப்பாயே. பாதி நோய் அப்போதே போயிருக்குமே. அதே டாக்டர் ஈனாமாக மருந்து சீட்டை எழுதி கொடுத்திருந்தாலும் உன் நோய் நீங்கி இருக்காது. டாக்டர் கொடுக்கும் மருந்தை விட அவர் வாங்கின ஃபீஸ் தான் நோய் நீங்க அதிக வேலை செய்யும். அந்த டாக்டர் மிக பிரபலம், அனுபவசாலி, பெரியவர் என்று நினைத்து கொண்டாலே போதும், அது அருமருந்தாகும். உன் கேள்வி அகங்காரமும் மனப்போக்குகளும் சாட்சி உணர்வில் எப்படி விடப்படுகின்றன? அவை விடப்படுவதில்லை, தாமாகவே போய் சேர்கின்றன. சாட்சி உணர்வு தெரிவிக்கும் கருத்து, பைத்தியக்காரா, வீணுக்கு அலைந்து திரிந்தாய். உன் கற்பனை வலையை விரித்து கானல் நீரை உருவாக்கி கொண்டாய். எல்லாம் கற்பனையின் விளைவு. சாட்சி உணர்வு பெற்றபின் புரிந்துவிடும், விடுவதற்கு எதுவுமே இல்லை என்பது. சமர்ப்பணம் மற்றும் அகங்காரம். பூரண அகங்காரமின்மையை பெறாமல் ஆத்ம சமர்ப்பணம் சம்பவிக்குமா? இது மிக முக்கியமான கேள்வி. வினவுபவன் கூறுகிறான், பூரண செருக்கின்மையை பெறாமல் சுய சமர்ப்பணம் சாத்தியமாகுமா? கேட்பவனின் உள்ளம் சாலாக்கு செய்கிறது அவன் அறியாமலே. நிரகங்காரம் எனும் சொல்லுடன் பூரண் அடைமொழியைச் சேர்த்தவன் சமர்ப்பணத்துடன் பூரண் சேர்க்கவில்லை. பூரண நிரகங்காரமின்றி பூரண சமர்ப்பணம் சம்பவிக்காது. எவ்வளவு அகங்காரத்தை விடுகிறாயோ அந்த அளவுக்கு சமர்ப்பணம் சம்பவிக்கும். 50 விழுக்காடு அகந்தையை விட்டால் அதே அளவுக்கு சமர்ப்பணம் லபிக்கும். அகங்கார விடுவிப்பு, சமர்ப்பண சம்பவம் இரண்டும் வெவ்வேறல்ல. சொல்லும் முறையில தான் வேறுபாடு. அகந்தையை முழுவதுமாக விட்டுவிட்டால் சமர்ப்பணம் தேவைப்படாது. அகங்காரம் எப்போது விலகும்? எப்படி விலகும்? எந்த அளவுக்கு அகங்காரம் வீடுபடுமோ அந்த அளவுக்கு சமர்ப்பணம் சித்திக்கும். முழுவதும் வீடுபடுவது பற்றி காத்திருக்க வேண்டாம். இயன்றவரை முயற்சி செய், பிறகு முன்னேறலாம், இலக்கை எட்டலாம். உதாரணமாக, ஒரு மனிதன் இரவில் பயணிக்கிறான். இருள் சூழ்ந்துள்ளது. அவன் கையில் சிறு விளக்கு உள்ளது. 5 அடி தூரம் வெளிச்சம் தெரியும். இதை கொண்டு 10 மைல் தொலைவு போக வேண்டுமே, முடியுமா? வழி தவறி போவோம். 4 அடி தூர வெளிச்சத்தில் சரியான பாதை புலப்படாது என்று சொல்லுவான். அவனுக்கு நமது அறிவுரை இது: பயப்படாதே, 4 அடி நட, வெளிச்சம் தொடர்ந்து 4 அடி முன்னால் தெரியும். 10 மைல் தொலைவுக்கு வெளிச்சம் எதற்கு? போக போக வெளிச்சம் முன் செல்லும், தொடர்ந்து வழிகாட்டும். புறப்படு. அவன் முன்னேறுவான், தொடர்ந்து செல்வான். இதேபோல் எந்த அளவு இயலுமோ அவ்வளவுக்கு அகங்காரத்தை விட்டுவிடு. பிறகு அளவு நீளும் 4 அடி தூரம் வெளிச்சம் தொடர்ந்து தெரிவதைப் போல அகங்காரம் முழுவதும் நீங்கிய பிறகுதான் சமர்ப்பணம் சம்பவிக்கும் என்று காத்திருக்க வேண்டாம். முழுவதும் நீக்க முயல வேண்டாம். அது உன்னால் ஒருபோதும் சாத்தியமாகாது. நீ தப்பித்துக் கொள்ள பின்வாங்க மேற்கொள்ளும் தந்திரம் அது. இயன்றவரை அகங்காரத்தை விலக்கு. அந்த அளவு சமர்ப்பணம் பெறு. தொடர்ந்து செய். தொடரும் விளக்கொளி போல்
உன் செயல் பயன் பெறும். சொற்ப இலாபமே பெரும் இலாபத்தை பெற இட்டுச் செல்லும். துணிவுடன் செயல்படு. இதனால் ஏற்படும் மகிழ்ச்சி உனக்கு துணிவை தரும். நன்றாக நீந்தத் தெரிந்த பிறகுதான் தண்ணீரில் இறங்குவேன் என்று ஒருவன் சொன்னால் அது ஒரு வாயாடல். அந்த அளவுக்கு சரிதான். நீந்தத் தெரியாதவன் குளத்தில் ஆற்றில் இறங்கினால் மூழ்கிப் போவான். இந்த விபத்தை தவிர்க்க அவனது வாதம் சரிதான். ஆனால் நன்றாக நீந்த கற்பது எப்படி? சோஃபாவிலோ கட்டிலிலோ உட்கார்ந்தான் நீந்த கற்க முடியும். தண்ணீரில் இறங்கினால் தானே நீச்சல் கற்க இயலும். தண்ணீரில் இறங்கத்தான் வேண்டும். உன்னை எவரும் கடலில் அலைகளுக்கு இடையில் புகுந்து நீந்த கற்றுக்கொள்ளச் சொல்லவில்லை. ஏதாவதொரு நீர்நிலையில் கழுத்தளவு மார்பளவு தண்ணீரில் இறங்கி கை கால்களை அடித்து நீந்த துவங்கு. மெல்ல மெல்ல கற்றுக்கொள்ளுவாய். எதிர்நீச்சல் போடும் அளவுக்கு தேர்ச்சி பெறுவாய். துணிச்சல் வளரும். பிறகு கடலில் குதித்தாலும் கவலையில்லை, நீந்தி கரை சேருவாய். ஆக நீந்த கற்றுக்கொள்ள தண்ணீரில் இறங்கத்தான் வேண்டும். தண்ணீருடன் நட்பு நேசம் ஏற்படுத்திக் கொள். தண்ணீரை அறிந்து கொள். கை கால்களை உதைத்து எழும்பி முன்னேறு. நீச்சல் சுலபம். நீச்சல் என்பது என்ன? கை கால்களை அடித்துக் கொள்ளுவது. இது எல்லாருக்கும் இயல்பாக வரும். நீச்சல் தெரியாதவனை தண்ணீரில் தள்ளிவிடு. அங்கே கை கால்களை அடித்துக் கொள்ளுவான். நீச்சல் அடிப்பவன் ஈலாகவமாகச் செய்வான். அறியாதவன் தாறுமாறாய் செய்வான். செயல் ஒன்றுதான். பிறகு அதிலிருந்தே கற்றுக்கு கொண்டு விடுவான். கற்றுக்குட்டிக்கு தன் மீதும் தண்ணீர் மீதும் நம்பிக்கையில்லை. பயப்படுகிறான். அந்த பயமே அவனை மூழ்கடித்து விடும். தண்ணீர் எவனையும் சுயமாய் மூழ்கடிப்பதில்லை. நீ ஆற்று வெள்ளத்தில் மிதந்து செல்லும் சவத்தை பார்த்திருப்பாய். அதனிடம் கேட்டுப்பார். உயிரோடு இருந்தபோது நீச்சல் தெரியாமல் மூழ்கினாய். செத்து சவமானதும் மிதக்கிறாயே, எப்படி? சவம் பயப்படுவதில்லை. நதி அதை எப்படி மூழ்கடிக்கும்? தண்ணீரின் இயல்பு மூழ்கடிப்பதல்ல, உயர்த்துவது. அதனால்தான் தண்ணீரில் பாரம் குறைகிறது. தண்ணீருக்குள் நீ உன்னை விட அதிக பளுவான ஆசாமியை தூக்க முடியும். பெரிய பாறாங்கல்லை கூட தண்ணீருக்குள் தூக்கிவிடலாம். நிலத்திற்கு உள்ள ஈர்ப்பு சக்தி நீருக்கும் உண்டு. நிலம் கீழே இழுக்கும், நீர் மேலே தூக்கிவிடும். மேலே தள்ளுவது தண்ணீரின் இயல்பு. நீருக்குள் நீ மூழ்கிப் போனால் அதற்கு நீதான் காரணம். தண்ணீர் எதையும் உள்ளே இழுத்து மூழ்கடிக்காது. மறந்தும் தண்ணீரை குறை கூறாதே. தண்ணீர் இதுவரை எவரையும் மூழ்கடித்ததில்லை. விஞ்ஞானியிடம் கேட்டுப்பார். அவர் கூறுவார், அதிசயமாயிருக்கிறது. தண்ணீர் எப்படி மனிதனை மூழ்கடிக்கும்? அது உயரே தள்ளிவிடும், கீழே இழுக்காது. நீ உன் கலைப்பரத்தால் பதற்றத்தால் மூழ்கி போகிறாய், அலறுகிறாய், வாய் திறந்து தண்ணீர் குடிக்கிறாய். உன் உடல் எடை அதிகமாகிறது, மூழ்கி போகிறாய். உன் சாவுக்கு நீதான் காரணம். நீச்சல் அடிப்பவன் தண்ணீர் உயர்த்தும், கீழே இழுக்காது, அழுத்தாது என்பதை கற்றுக்கொள்ளுகிறான். தண்ணீரிடம் மதிப்பு மரியாதை அதிகரிக்கிறது. தண்ணீர் நம் பளுவை குறைக்கிறது. தரையில் இருப்பதை விட நம் பளு தண்ணீரில் குறைந்து போகிறது. கிணற்றுக்குள் தண்ணீர் மொள்ள வாளியை முக்கி மேலே இழுக்கும்போது நீருக்குள் இருக்கும் வரையில் பாரம் தெரியாது. மேலே இழுக்கும்போது பாரமாக இருக்கும். பாரம் இல்லாமல் ஆக்கும் தண்ணீர் எப்படி மூழ்கடிக்கும்? மனிதன் இதை அனுபவத்தால் கற்கிறான். தண்ணீரிடம் மதிப்பு மரியாதை ஏற்படுகிறது. தண்ணீர் நம் நண்பன் என கருதுகிறான். தேர்ந்த நீச்சலாளி கை கால்களை இயக்காமல் விரிக்காமல் நீர் மேல் மிதக்கிறான். தாமரை மலர் போல் கிடக்கிறான். அத்தகைய மனிதன்தான் நீயும். சிரத்தை, தன்னம்பிக்கை ஏற்பட்டிருக்கும். தண்ணீர் மீதும் நம்பகம் வந்திருக்கும்.
நட்புணர்வு வளரும். இதே போலத்தான் சமர்ப்பணம் விஷயத்திலும் ஏற்படுகிறது. நீந்தத் தெரியாதவன் ஆழமான தண்ணீரில் இறங்கினால் மூழ்கி விடுவேன் என அஞ்சி கரை பக்கம் முழங்கால் அளவு தண்ணீரில் நின்று நீந்த கற்பதைப் போல இருக்கிறது. சமர்ப்பணத்தை ஆரம்பத்தில் கரையோர தண்ணீரில் நீந்த கற்பதைப் போல சிறிதளவு சாதித்தால் போதும். தொடக்கத்திலேயே முழு அளவு சமர்ப்பணம் அடைய எவரும் வற்புறுத்தவில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக போக போக ஆர்வமும் திறனும் வளரும். இலக்கை எட்டுவது எளிதாகும். ஈடுபாடு, தன்னம்பிக்கை மிக அவசியம். சமர்ப்பணம் செய்து கொண்டே முன்னேறு. ஒரு நாள் முழுமையாக சமர்ப்பணம் சாத்தியமாகும். தன்னை பாதுகாக்கவே தன்னை இழக்க வேண்டும். பிறகு புரியும். உலகியலில் மூழ்கினாலும் மேலெழுந்து காப்பாற்றிக் கொள்ள முடியும். அகங்காரம் சமர்ப்பணம் சார்ந்த விஷயத்தில் ஒரு கருத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். மனம் மிக தந்திரசாலி. அது நெளிவு சுழிவுகளை தேடும். மனம் வாதம் புரியும். முதலில் விட வேண்டியது எது? அகங்காரமா, சமர்ப்பணமா? முதலிலே சமர்ப்பணம் செய்தால் அகங்காரம் தானாகவே விலகிவிடுமா? அல்லது அகங்காரத்தை விட்டுவிட்டால் சமர்ப்பணம் சித்திக்குமா? எடுத்துக்காட்டாக, ஒரு சம்சாரி கடைக்கு போய் ஒரு முட்டை வாங்குகிறாய். அப்போது கடைக்காரரிடம் முட்டை முதலில் வந்ததா அல்லது கோழி முதலில் தோன்றியதா என்று கேள்வி கேட்பாயா? அப்படி கேட்டால் நீ முட்டை வாங்கவே முடியாது. கேள்வி கேட்காமல் முட்டையை வாங்கி கொண்டு வீடு போய் சேருவாய். முட்டை முதலா கோழி முதலா என்கிற பிரச்சனை எழாது. இது குறித்து பலரும் விவாதித்திருக்கிறார்கள். கோழி முட்டை விவகாரம் விவாதம் பழமையானது. பதில் கூறுவது கடினம். நீ முட்டைதான் முதலில் வந்தது என்று சொன்னால் கோழி இல்லாமல் முட்டை எப்படி வெளிவரும் என எதிர்கேள்வி வரும். கோழிதான் முதல் என்றாலும் அதே கேள்வி எழும். இது வினாவிடை வட்டம், சுழல். தீர்வு வராது. கேள்வியே தவறு. கோழியும் முட்டையும் வெவ்வேறு அல்ல, ஒரு பொருளின் இருநிலைகள். முன்பின் வைப்பதால் இரு பொருள்கள் என்பதால் தான் தீராத தர்க்கம். கோழி முட்டையின் வெளிப்படை உருவம், முட்டை கோழியின் வெளிப்படாத உருவம். விதையும் மரமும் போல. இதே போன்றது அகங்காரமின்மையும் சமர்ப்பணமும். எது முதலில் எனும் விவாதத்தில் இறங்கி காலத்தை வீணாக்காதே. கோழியை நீ கொண்டு வந்தால் முட்டையையும் கொணர்ந்திருக்கிறாய் என்று அர்த்தம். இதே பொருள்தான் நீ முட்டையை கொண்டு வந்தாலும் ஒன்று வந்தால் மற்றதும் கூடவே வரும். எதிலிருந்து ஆரம்பித்தாலும் சரிதான். அகங்காரத்தை விட முடியுமானால் அங்கிருந்து தொடங்கு. அது முடியாவிட்டால் சமர்ப்பணத்திலிருந்து ஆரம்பி. சமர்ப்பணம் செய்தாயானால் அகந்தை தானே விலகிவிடும். முழுவதும் விலகிவிடும் என்று சொல்ல மாட்டேன். எவ்வளவு சமர்ப்பணம் செய்கிறாயோ அந்த அளவுக்கு அகந்தை நீங்கும். சமர்ப்பணம் செய்ய இயலாது போனால் அகங்காரத்தை துறக்க முற்படு. அந்த அளவுக்கு சமர்ப்பணம் சாத்தியமாகும். உலகில் இரு மதங்கள் பிரபலம். ஒன்று அகங்காரமின்மையை வலியுறுத்தும் மதம், மற்றது சமர்ப்பணத்தை வலியுறுத்துவது. உதாரணமாக, ஒன்று கோழி கட்சி, மற்றது முட்டை கட்சி. இரண்டுமே சரியானவை. ஒன்று வந்தால் மற்றது தானே வரும் என்பதால். எடுத்துக்காட்டாக, மகாவீரரின் ஜைன மதம், கௌதம புத்தரின் பௌத்த மதம், இவைகளிடம் சமர்ப்பணத்திற்கு இடமில்லை. அகங்காரத்தை துறந்துவிடு. இதுதான் அவற்றின் கோட்பாடு. சமர்ப்பணம் எவரிடம் செய்வாய்? பரமாத்மா, பரம்பொருள், சர்வேசுவரன் என எவரும் இல்லை. புத்தர், மகாவீரர் இருவருக்கும் இதுதான் சித்தாந்தம். இவை இந்து, வைதிக சனாதன மதம், இஸ்லாம், கிறித்துவம் சமர்ப்பணம் சார்ந்தவை. அகங்காரத்தை துறப்பது பற்றி
அவை வற்புறுத்துவதில்லை. பரமாத்மாவிடம் சரணாகதி செய் என விதிக்கின்றன. ஆண்டவன் திருவடிகளில் சரணடைவாயாக. சென்னி சாய்த்து வணங்கி சரணடைய வேண்டும். அகங்காரம் தானாகவே விலகிப் போகும். இரு சாராரும் சரியானவர்களே. நிகழ்வுகளும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள். தலையா பூவா பார்க்கும் பக்கங்கள். உள்ளங்கையில் எப்படி வைத்து போனாலும் காசு வீடு போய் சேர்வது ஒன்றுதான். எப்பக்கத்திலிருந்தாவது தொடங்க வேண்டும் இல்லையா? சோம்பி உட்கார்ந்து கணக்கு போட வேண்டாம். காவி ஆடை, ஜபமாலைகள் தியான யோகத்திற்கும் சாட்சி சாதனைக்கும் எவ்விதம் துணை புரியும்? பயன்படும். எல்லா பொருளும் உதவிகரம்தான். அற்ப சொற்பமான பொருள்களானாலும் பயன்படுத்தி கொள்ளுவது உபயோகமாக இருக்கும். ராமாயண கதை தெரியுமே. இராமர் இலங்கை செல்ல கடலில் சேது அமைத்தபோது பெரிய வானரங்களோடு அணில்களும் பணிபுரிந்தன. அணில்கள் சிறு கல் தூள்களையும் மணல்களையும் உடலில் ஒற்றி எடுத்து கொண்டு வந்து போட்டனவாம். சேது உருவாக அவையும் உதவி இருக்கின்றன. துவராடை வெண்ணிற வத்திரம் என உடுத்துவதால் மட்டும் சாதிக்க முடியாது. ஜபமாலையை கழுத்தில் அணிந்து கொண்டால் பெரும் பயன், புரட்சி ஏற்படும் என நினைக்க வேண்டாம். புரட்சி அவ்வளவு சல்லிசானதல்ல. அதற்காக எளிய சாதனம், உதவிகளை அற்பமாக கணிக்க வேண்டாம். அணிலின் உதவி போல் அமையும். இராமர் அணில்களுக்கும் நன்றி கூறினார். எல்லா சாதனங்களும் கூட எளிய சிறு பயனளிப்பவைதான். எடுத்துக்காட்டாக, திடீரென நீ சொந்த கிராமத்திற்கு திரும்பி வருகிறாய். காவியோடை உடுத்தி இருக்கிறாய். கிராமம் முழுவதும் உன்னை ஆச்சரியத்துடன் பார்க்கும். நீ முன்பு அங்கு வசித்த மாதிரி இப்போது வசிக்கவோ வளைய வரவோ இயலாது. நீ முன்பு அங்கு ஒளிந்து விளையாடின மாதிரி இப்போது ஒளிய முடியாது. நீ மாறுபட்டு அந்நியத்தன்மையோடு கிராமத்திற்கு வந்திருக்கிறாய். பார்ப்பவர்கள் உனக்கு என்ன ஆயிற்று என்று கேட்பார்கள். சந்திக்கும் ஒவ்வொருவரும் உன் பழைய நிலை நினைவுகளை ஞாபகப்படுத்துவார். கேள்வி மேல் கேள்வி கேட்பார். நீ மறுபடியும் பழைய நினைவுகளை பெற சாட்சியாக இருக்க வாய்ப்பு கொடுப்பார்கள். தொடர்ந்து நினைவுபடுத்துவார்கள். பழைய நண்பன் என்னிடம் வந்து சந்நியாச டீச்சை பெற வேண்டினான். கொடுக்கத் தொடங்கினேன். அப்போது அவன் அழுதான். சாது சுபாவம். காரணம் கேட்டேன். ஒரு இடைஞ்சல் எனக்கு. நான் குடிப்பழக்கம் உள்ளவன். நீங்கள் குடிப்பதை அறவே விட்டுவிடச் சொல்லுவீர்கள். என்னால் இயலுமா என்றான். நான் எவரையும் எதையும் விட்டுவிடச் சொல்லுவதில்லை. குடிக்க விரும்பினால் குடித்துக்கொள் என்றேன். என்ன இப்படி சொல்லுகிறீர்கள்? துறவியான பிறகும் குடிக்க முடியுமா? கேனே கெசைன் மானியமே. உன் இஷ்டம். நான் சந்நியாசம் கொடுத்து விட்டேன். பிறகு உன் பாடு. ஒரு மாதம் கழித்து அந்த நண்பன் என்னிடம் வந்தான். குருஜி, நீங்கள் மகா தந்திரசாலி. குடிப்பழக்கம் ஒழிய சாலாக்கு செய்துவிட்டீர்கள். சந்நியாசி ஆனதும் மறுநாள் வழக்கம் போல் மதுபான கடைக்கு போனேன். தெரிந்த ஒரு ஆள் ஓடி வந்து என் காலில் விழுந்தான். சாமி, இங்கே எப்படி வந்தீங்க என்று கேட்டான். பதில் சொல்லாமல் ஓடி வந்தேன். மறுநாளும் இதே அனுபவம். வேறொருவன் வந்து வணங்கிவிட்டு, நீங்க இந்த இடத்துக்கு வரலாமா என்றான். தலை குனிந்து திரும்பி வந்தேன். பிறகு மதுக்கடை பக்கம் போவதில்லை என முடிவெடுத்தேன். இதை சொல்லத்தான் இங்கு வந்திருக்கிறேன். ஒரு நினைவு நிலைத்தது. பழைய ஞாபகம் விலகியது. ஆக நீ இந்த காவி உடை மீது பழையபடியே கோபம் கொள்ளாமல் மரியாதை செலுத்துவாய். எதுவும் அற்ப விஷயமில்லை. ஒரு பண்டம் உன்னை பாதிக்கும், காயப்படுத்தும். மற்றொன்று என்னை விட்டு தொலை என்று சாடும். நீ இந்த காவி உடையில் பொருத்தமில்லாமல் விகாரமாயிருக்கிறாய் என மற்றொன்று ஏளனம் செய்யும். நான் உனக்கு இந்த காவி உடைகளை கொடுத்து சங்கடப்படுத்துகிறேன்.
உன் பழைய பிடிமானம் குறையும், விலகும். நீ திருடனாயிருந்தால் திருட மனம் வராது. நீ பணத்தாசை பிடித்தவனாயிருந்தாலோ உலோபியாக இருந்தாலோ உன் குணக்கேடு வலுவிழக்கும், மாறும். நீ அரசியலில் சாலாக்குகள் செய்து பிரபலமானால், பதவி மோகத்தில் மோசமாய் முனைந்திருந்தால், துறவு மேற்கொண்டதும் பழைய மோகம் மறையும், சலிப்பு விரக்தி ஏற்படும். சாதாரண சின்னத் துணி சிறந்த அடையாளமாக அமையும். உன்னோடு சேர்ந்தபின் அதன் மதிப்பு உயரும், உன் சிறப்பும் அதிகரிக்கும். சின்னஞ்சிறிய விதை பெரிய மரமாக வளர்ந்தோங்குவதைப் போல உன் ஆளுமை பெருமை மேம்படும். சிறு காவித்துணி எல்லாவற்றையும் மாற்றிவிடும். உன் செயல், இயல்பு, நடையுடை, பாவனை சகலமும் மாறுபடும். இது உன் ஜீவிதத்தில் புதிய அருள் பிரசாதம். உன்னிடமிருந்து மக்களின் எதிர்பார்ப்புகள் மாறும். உன்பால் மற்றவர்களின் கண்ணோட்டம் கருத்துரு மாறும். நாமம் மாறும். பழைய பேரின் தொடர்பு விலகும். ஆடை மாறும். பழைய உடை அணிதல் விலகும். கழுத்தில் அணியும் ஜபமாலை தீற்றை அளித்த என்னை நினைவுபடுத்தும். நம் இருவருக்கும் இடையே பாலமாக அமையும். என்னை உன்னால் மறக்க இயலாது. மக்கள் உன்னை தனிமைப்படுத்துவார்கள். அது உனக்கு சாட்சியாக நீ மாற உதவும். இவையெல்லாம் உனக்கு முழு பயனை அளித்துவிடும் என்று சொல்ல மாட்டேன். துவராடை அணிந்து மாலை போட்டு கொண்டு விட்டால் பயணம் இலக்கை எட்டிவிட்டது என எண்ணாதே. இலக்கை எட்டுவது உன் பணி. அவை அறிகுறிகள். சாலை போக்கில் மயில் கற்கள் அமைக்கப்படுவது போல பயணம் முன்னேற முன்னேற மைல்கல் மாறும் 12வது மைல் என காட்டும். இங்கிருந்து தில்லி 100 மைல் என எழுதியிருக்கும். இது பயணிக்கு சற்று இளைப்பாற, களைப்பு நீங்க உதவும். மைல்கல்லின் குறிப்பு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தில்லி தூரம் 100 மைல்தான். நீ பயணித்து வந்த பாதையின் அளவை காட்டி உற்சாகமூட்ட உதவும். சுவிட்சர்லாந்தில் மைல்கல்களில் நேரக்கணக்கு நிமிடங்களை குறிப்பிட்டு அறிவிக்கப்படும். நெடுஞ்சாலையில் நீ பயணிக்கையில் நடுவே மலைப்பாதையில் உன் வண்டி நின்றுவிட்டால் எதிரே அறிவிப்பு இருக்கும். கடந்து வந்த ஸ்டேஷன் 30 நிமிட தூரம், அடுத்த ஸ்டேஷன் 15 நிமிட தூரம். இது மிகச் சிறப்பான உதவி, அடையாளம். சுவிட்சர்லாந்து நிபுணர்கள் சிறப்பான கடிகாரங்கள் தயாரிப்பில் புகழ் பெற்றவர்கள். அவர்கள் காலக்கணக்கை துல்லியமாக அளவெடுத்து அறிவிப்பதில் ஆர்வம் கொண்டவர்கள். நீ காவி வத்திரம் அணிந்து கொண்டால் அதிலிருந்து உனக்கு ஒரு செய்தி கிடைக்கிறது. ஒவ்வொரு பொருளும் செய்தி அளிக்கிறது. நீ எப்படி உட்காருகிறாய், எழுந்திருக்கிறாய், பார்க்கிறாய் என்பதை செய்தியாக தெரிவிக்கும் பொருள்கள் உள்ளன. இராணுவ வீரர்களுக்கு தோளதொளப்பான உடுப்பு அணிய அனுமதிப்பதில்லை. உலகில் எந்த இனத்தவரும் இராணுவ உடையை தோளதொளப்பாக அணிவதில்லை. அணிந்தால் தோற்றுப் போவார்கள் என்கிற நம்பிக்கை நிலவுகிறது. அது ஆபத்தானது, நிரூபிக்கப்பட்டுள்ளது. சோல்ஜர்கள் இறுக்கமான உடை அணிகிறார்கள். சிக்கென அணியும் உடுப்பு போர் புரியும் முனைப்பை வளர்க்கிறது. சண்டை போடும் ஆர்வத்தை வளர்க்கிறது. தோளதொளப்பான ஆடை இளைப்பாற, ஓய்வெடுக்க உதவுகிறது. அரசர்களும் துறவிகளும் பக்கிரிகளும் தளர்ந்த ஆடைகளை அணிவார்கள். நீ தளர்ச்சியான ஆடை அணிந்து மாடிப்படி ஏறினால் ஒவ்வொரு படியாகத்தான் ஏற முடியும். சிக்கென இருக்க ஆடை அணிந்தால் 2 படிகளை கடந்து ஏறிச் செல்லலாம். இருக்க ஆடை அணிபவனுக்கு எரிச்சல், கோபம் விரைவில் வரும். தளர ஆடை உடுத்தினால் நீ ஓய்வாக அமைதியாக இருப்பாய். சிறு பொருள் கூட வித்தியாசம் ஏற்படுத்துகிறது. வாழ்க்கை சிறு பொருள்களால் இயங்குகிறது. அணில்கள் சேர்ந்து சேது பந்தனத்திற்கு உதவியது மாதிரி நீ சாப்பிடுவது, உடுப்பது, செயல்படுவது எல்லாவற்றுக்கும் இறுதி விளைவு உண்டு. எல்லாம் கலந்த சேர்க்கை நீ. ஒரு மனிதன் பகட்டாக பல பழக்கும் உடைகள் உடுத்தி இருக்கிறான். அந்த உடுப்பு ஒரு செய்தி சொல்லும்.
ஒரு பெண் அரைகுறையாக ஆடை உடுத்தி மேனி மதர்ப்பை காட்டியவாறு போகிறாள். அவள் அந்த நிலையில் ஒரு செய்தியை வெளிப்படுத்துகிறாள். மற்றொரு நபர் சாதா துணியில் தோளதோட ஆடை அணிந்து நிதானமாய் நிம்மதியாய் அமர்ந்திருக்கிறார். அந்த ஆடை மூலமாக அந்த மனிதர் பற்றிய செய்தி கிடைக்கிறது. மனத்தத்துவ நிபுணர்கள் கூறுகிறார்கள், நீ ஒரு நபரை அரை மணி நேரம் கவனித்துப் பார். என்ன ஆடை உடுத்தி இருக்கிறார், நடவடிக்கை எப்படி இருக்கிறது, அவர் பார்வை எப்படி, இதையெல்லாம் கவனித்த பிறகு நம்ப முடியாத அளவுக்கு நீ அவரது தன்மைகளை புரிந்து கொள்ளுவாய். நம்முடைய நடை, உடை, பாவனை, செயற்பாடு எல்லாமே நம்முடையவை. அவை மாறும்போது நாம் மாறுகிறோம். நாம் மாறும்போதும் அவை மாறும். இதெல்லாம் சிறு அடையாளம், ஜாடை மாடையாக இயங்கும். நீ விழிப்புணர்வுடன் இருக்க உதவும். சாட்சி, விழிப்புணர்வு, தெளிந்த நினைவு, இவைகளுக்கிடையே உள்ள வேறுபாடு என்ன? எந்த மாறுபாடும் இல்லை. இவை ஒரு பொருள் கொண்ட சொற்கள், பரியாயங்கள். பல்வேறு பாரம்பரியங்கள் அவற்றை பயன்படுத்தி கொண்டன. விழிப்புணர்வை ஜே. கிருஷ்ணமூர்த்தி பயன்படுத்துகிறார். தெளிந்த நினைவு புத்தர் பயன்படுத்துவது. சாட்சித்துவம் அஷ்டாவக்ரர் உபநிடதங்கள், பகவத்கீதை பயன்படுத்துவது. தனித்தனி பரம்பரைகள், வழிமுறைகள் என்பதுதான் வேறுபாடு. இவை யாவுமே குறிப்பிடுவது ஒன்றை மட்டுமே. இரண்டாவது கேள்வி, அஷ்டாவக்கிர பற்றிய மகா கீதை உங்களுடைய முதல் சொற்பொழிவை கேட்ட பல அன்பர்கள் கண்ணீர் வழிய அழுதார்கள். இதற்கு என்ன அர்த்தம்? அழுதவர்கள் பலவீன மனம் படைத்த மனிதர்களா, அல்லது உங்கள் பிரசங்கம் அதிசய சக்தி வாய்ந்ததா? தயவு செய்து விளக்கம் அளிக்க வேண்டுகிறோம். ஒரு விஷயம் நிச்சயம், கேள்வி கேட்டவர் கடும் மனப்பாங்கு உள்ளவர். கண்ணீர் பெருக்கில் அவர் பலவீனத்தை பார்க்கிறார். அவர் கண்களில் கண்ணீர் வற்றி போயிருக்கும். கண்கள் பாலைவனம் போல் வறண்டு போயிருக்கும். அவைகளில் பூ மலராது. கண்ணீர் பூக்கள் கண்களிலிருந்து மலரும். கேள்வி கேட்பவரின் உள்ளுணர்வு, உணர்ச்சி மரித்துவிட்டது. இதயம் தடைபட்டு போனது. புத்தி பலத்தில் ஜீவிக்கிறார். உணர்ச்சியை ஒதுக்கிவிட்டார். சிந்தனை துணையுடன் உயிர் வாழ்கிறார். பிரேமை, கருணை, வாழ்க்கை பற்று, ஆனந்தம் இவற்றை ஒதுக்கிவிட்டார் போலும். சுவையான ஆர்வமுள்ள உணர்வு பெருக்கு தடைப்பட்டு போயிருக்கும். பாலைவனம் போல் மனம் வறண்டு போயுள்ளது. அதனால் முதல் முறையாக எண்ணம் தோன்றியிருக்கிறது. கண்ணீர் வழிய அழுபவர்கள் பலவீன மனம் கொண்டவர்கள். அழுவது பலவீனத்தின் அடையாளம் என்று எவன் உனக்கு சொல்லிக் கொடுத்தான்? பக்தி மீராபாய் நெக்குருகி அழுதிருக்கிறாள். சைத்தன்ய மகா பிரபுவின் கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் பெருகியிருக்கிறது. கண்ணீர் பலவீனத்தின் அடையாளம் இல்லை, உணர்ச்சிகளுக்கு உரிய அடையாளம். உணர்ச்சியின் வலிமைக்கு இலக்கணம். கவனம் இருக்கட்டும். உணர்ச்சி கருத்தை விட திட்ப நுட்பம், திடம் உள்ளது. நான் கூறினேன், முதலில் கர்மாவின் ரேகை, பிறகு கருத்து ரேகை, அடுத்தது உணர்ச்சி ரேகை, இதன் பிறகு சாட்சி கேந்திரம். உணர்ச்சி சாட்சிக்கு மிக அருகில் உள்ளது. கர்மா மிக தொலைவில் உள்ளது. கர்மாவிலிருந்து தொடங்கும் யாத்திரை நீண்ட நெடிய பயணம். எண்ணமும் தொலைவில்தான் உள்ளது. பக்தி சாட்சிக்கு அருகில் உள்ளது. கவனம் இருக்கட்டும். கண்ணீர் துன்பம் துயரத்திற்கு காரணமில்லை. பொதுவாக மக்கள் துக்கப்பட்டு கண்ணீர் வடிப்பதைத்தான் பெரும்பாலும் பார்த்திருக்கிறார்கள். கருணையிலும் ஆனந்தத்திலும் கண்ணீர் வடியும். பெருவியப்பிலும் கண்ணீர் மல்கும். நன்றியுணர்விலும் கண்ணீர் ததும்பும். கண்ணீர் ஓர் அடையாளம். உள்ளத்துள் தோன்றும் நிகழ்வுகளின் நெகிழ்ச்சியால் சுகம், துக்கம் இரண்டினாலும் ஏற்படும் மிகை உணர்வால் கண்ணீர் பொங்கி வரும். கண்ணீர் வடிகால். ஆனந்தமோ துக்கமோ அதிக அழுத்தம் தரும்போது கண்ணீர் வடியும். கண்ணீர் சுகதுக்கங்களோடு இணைந்ததல்ல, அவற்றின் ஆதிக்கத்துடன், அதிகரிப்புடன் இணைந்தது. எந்த விஷயம் அனுபவம் அதிகரித்தாலும் கண்ணீர் ததும்பும். ஆகையால் மனம் உருகி அழுதவரின் உள்ளத்துள் ஏதோ ஓர் அனுபவம் அதிகரித்திருக்கும். இதயத்தை பாதித்திருக்கும்.
ஏதோ ஒரு அரவ ஒலிப்பை கேட்டிருக்கலாம். தொலைவிலுள்ள ஏதோ ஒன்றின் ஒலிக்கீற்று அவரது இதயத்தில் பட்டிருக்கலாம். இருளில் அவரை ஏதாவது தீண்டியிருக்கலாம். உள்ளத்தை துன்பமோ இன்பமோ நிரப்பியிருக்கலாம். தாழ் முடியாமல் கண்ணீர் விட்டிருக்கலாம். அடக்க முடியாமல் பொங்கி வழியும் கண்ணீர் அது. என் பிரசங்கப்பன் பேச்சு திறனுக்கும் அவருடைய பொங்கும் கண்ணீருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நீயும் தான் கேட்டுக்கொண்டு கொண்டிருந்தாய். என் பிரசங்க பிரபாவம் பலமாக இருந்தால் நீயும் அழுதிருப்பாய். கேட்பவர் எல்லாரும் அழுதிருப்பார்கள், இல்லையே? என் பேச்சு திறனை விட கேட்பவரின் உளவியல் ஈடுபாடுதான் முக்கியம். அழக்கூடியவர்கள் அழுதார்கள். அழுகை பெரும் சக்தி. மிகச்சிறந்த சக்தியை மனிதர்கள் இழந்து விட்டார்கள். பெரும்பாலும் ஆண்கள். பெண்கள் கொஞ்சம் வைத்திருக்கிறார்கள். பாக்கியசாலிகள். மனிதர்களிடம் பொதுவாக கண்ணீர் கோலங்கள் உள்ளன. ஆண் பெண் இருபாலர்களுக்கும் இயற்கை பாரபட்சம் காட்டவில்லை. இருபாலருக்கும் கண்கள் கண்ணீர் விட காத்திருக்கின்றன. ஆண்கள் அகங்காரச் செருக்கால் தம்மை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். போக போக ஆண்களிடம் ஓர் எண்ணம் குடிகொண்டு விட்டது. அதாவது அழுவது பெண்களின் சுபாவம். பெண்கள் தாம் பெரும்பாலும் அழுகிறார்கள். இதனால் அதிக இழப்பு ஆண்களுக்குத்தான். பக்தியை உணர்ச்சியை இழந்திருக்கிறார்கள். இதனால் மகிழ்ச்சியையும் பாராட்டுதலையும் இழந்திருக்கிறார்கள். இதனால் ஆண்கள் துக்கத்தின் மகத்துவத்தை இழந்திருக்கிறார்கள். துக்கமும் மனித வாழ்வை மேம்படுத்துகிறது, சுத்தப்படுத்துகிறது. இதன் காரணமாக ஆணின் வாழ்க்கையில் பெரிய விபத்து நிகழ்ந்திருக்கிறது. உலகில் பெண்களை விட 2 மடங்கு ஆண்கள் பைத்தியம் பிடித்தவர்கள். ஆச்சரியமாக இருக்கிறதா? போர்கள் நிகழாதிருந்தால் ஆண் பைத்தியங்களின் விழுக்காடு வளர்ந்துவிடும். போர்கள் ஆண்களின் பித்து பிடிப்பை வெகுவாக நீக்கிவிடுகின்றன. யுத்தமே நிகழாதிருந்தால் 100 ஆண்டுக்குள் பித்து பிடித்த ஆண்களின் சதவீதம் 90 ஆகியிருக்கும். எல்லாரும் பைத்தியங்களாகி தெரிவார்கள். பெண்களை விட ஆண்கள் 2 மடங்கு தற்கொலை செய்து கொள்ளுகிறார்களாம். பொதுவாக உன் கணிப்பு வேறு விதமாக இருக்கலாம். பெண்கள் தாம் அதிக அளவில் தற்கொலை செய்து கொள்வதாக நீ நினைக்கலாம். செத்து தொலைகிறேன், குளத்திலோ கிணத்திலோ விழுந்து சாகிறேன், தூக்கிலே தொங்குவேன் என்றெல்லாம் பேசுவார்கள் மங்கைகள். ஆனால் சாக மாட்டார்கள். தூக்க மாத்திரைகளை கணக்காக விழுங்கிவிட்டு கட்டிலில் கிடப்பார்கள். மயக்கம் வரும், மரணம் வராது. இப்படியாக தற்கொலை முயற்சிகளை பெண்கள் அதிகமாக மேற்கொள்ளுவதுண்டு. தற்கொலை செய்து கொள்ள பெரும்பாலும் பெண்கள் விரும்புவதில்லை. மிரட்டவும் குற்றஞ்சாட்டவும் அதை பயன்படுத்துவார்கள். சில பெண்கள் தற்கொலைக்கு முயற்சி செய்வார்கள், நிறைவேறாது. பெண்கள் சொல்லுவதுண்டு, வாழவே பிடிக்கவில்லை, இந்த வாழ்வு வேண்டாம், நான் விரும்புவது வேறுவித வாழ்வு. அவர்கள் உன்னை எச்சரிக்கிறார்கள். நீ கல் மனசுக்காரன், போக்கிரி என்று குத்தி காட்டுகிறார்கள். இது மோசமான செயல். உன்னை எச்சரிக்க, அச்சுறுத்ததான் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக பயமுறுத்துவது மட்டமான காரியம். ஆண் கல் நின்றக்காரனாக கொடூரனாக மாறியிருக்கலாம். அதற்காக இப்படி ஒரு அச்சுறுத்தல் கூடாது. பொதுவாக பெண்கள் வாழ விரும்புபவர்கள் மரிக்க உடன்பட மாட்டார்கள். வாழ்க்கையில் அதிக அளவு அனுபவிக்கும் போது, அதற்கு தீர்வு கிட்டாத போது, கடமைப்பட்டவன் புறக்கணிக்கும் போது தற்கொலை செய்து கொள்ள முற்படக்கூடும். ஆனால் ஆண்கள் தற்கொலை செய்து கொள்ள தீர்மானித்து முற்படும் போது தவறுவதில்லை, மரித்து விடுவர். பெரும்பாலும் பைத்தியமாகி ஆத்மஹத்தி செய்து கொள்ளுகிறார்கள். உளவியல் சார்ந்த நோயாளிகள். அவர்கள் மனோவியாதி பீடித்தவர்கள். காரணம் பல இருக்கலாம். ஒரு காரணம் கண்ணீர். உளவியல் நிபுணர்கள் கூறுகிறார்கள், ஆண்கள் மறுபடியும் வாய்விட்டு கதறி அழக் கற்றுக்கொள்ள வேண்டும். அழுகையை அடக்குவது வலிமை அல்ல, கடுமை. கடூரம். வலிமை மென்மையானது. மலைக்குன்றிலிருந்து அருவி கொட்டுவதை பார்த்திருப்பாய். நீர்வீழ்ச்சி நீர் மென்மையானது. மலைப்பாறைகள் கடினமானவை, நாம் மிக திடமானவை. நீர்த்தாரை பலவீனமானது என அவை நினைக்கலாம். ஆனால் இறுதியில் ஜலதாரை ஜெயிக்கிறது. பாறைகள் தூள் தூளாகிச் சரிகின்றன, பிரவாகத்தில் கரைந்து போகின்றன. பரமாத்மா மென்மையானவருடன் இணைந்திருப்பார். நிர்பல் கே பல்ராம் என்பது முதுமொழி.
ஒரு பூ மலர்ந்தது. பக்கத்தில் பாறை வலுவாக இருக்கிறது. பெரிதாய் புலப்படுகிறது. மலர் மென்மையானது, வலுவற்றது. நீ எப்போதாவது மலரின் சக்தியை கண்டதுண்டா? அதன் ஜீவசக்தியை. பாறையை எவனும் வணங்குவதில்லை. பாறை கற்களை கொண்டு போய் பகவானுக்கு நைவேத்தியம் படைப்பதில்லை. பாறை கற்களை காதலிக்கு அன்பளிப்பாக எவனும் தரமாட்டான். பூக்களை பறித்து கொண்டு போய் அன்பளிப்பாக கொடுக்கிறாய். இதுதான் பூவின் பலம், சக்தி, மகிமை. பூவின் மென்மை அதற்கு வலிமை. பூவின் மலர்ச்சி அதன் வல்லமை. மலரின் சோபை, சுகந்தம் அதன் ஆற்றல். பூவின் மென்மையே அதன் சக்தி. காலையில் மலர்ந்து மாலையில் வாடி போகிறது. இதுவும் அதன் வலிமை. மலர்ந்ததே வாழ்வின் அறிகுறி. பாறை மலர்வதில்லை. பாறை சவம். பூ ஜீவிதம். பூ வாழ்ந்து மரிக்கும். பாறை மரிப்பதில்லை. சவத்திற்கு வாழ்வு சாவு ஏது? நீ கோமளனாக இரு. கண்ணீரை மறுபடியும் அழைத்துக்கொள். உன் கண்களை இசையால், கவிதையால் நிரப்பிக்கொள். இல்லையேல் பல நலன்களை பெறாது ஏமாந்து போவாய். பிறகு உன் பரமாத்மாவும் தர்க்கம் குதர்க்கம் எனும் வலைப்பின்னலாகிவிடும். இதயத்துள் புகும் அனுபூதியாக இராது. பரமாத்மா வெறும் சித்தாந்த கோட்பாடாகிவிடும். ஒரு நித்திய சத்தியத்தின் சுவை உள்ளுணர்வு கிட்டாமல் போகும். கண்ணீர் பொங்கி வழி அழுபவர்கள் பெரும் பாக்கியசாலிகள், பலசாலிகள். பிறர் என்ன சொல்லுவர்? நினைப்பர் கவலை இல்லை. சிலருக்கு இந்த கவலை இருக்கலாம். இதை பொருட்படுத்தாமல் மனம் விட்டு அழப்பழக வேண்டும். குழந்தையைப் போல், சிறாரைப் போல் ஒருவர் வாய்விட்டு அழுதால் அவரது வலிமையை எண்ணிப்பார். அவர் பிறரை பொருட்படுத்தவில்லை. பார்க்கிறவர்கள், இவர் புரொஃபசர், இப்படி அழுகிறாரே, மாணவர்கள் பார்த்தால் இலக்காரமாகும் என்று சொல்லுவார்களே என கவலைப்படவில்லை. நான் பெரிய கடை முதலாளி, இப்போது அழுகிறேன். வாடிக்கையாளர் எவராவது பார்த்துவிட்டால், நான் பெரிய பயில்வான், அழுகிறேன். பக்கத்தில் மனைவி உட்கார்ந்திருக்கிறாள். வீட்டுக்கு போனதும் ரகளை செய்வாளே. நான் குடும்பத் தலைவன், நான் அப்பாவாகியும் அழுவதை என் பிள்ளை பார்த்தால், இதையெல்லாம் சமாளிக்கத்தான் வேண்டும். அகந்தை சமாளிக்கும். அகந்தை இல்லாதவன் அழுகிறான். அகந்தை கட்டுப்படுத்தும். அகந்தை இல்லாதவன் நெகிழ்ந்து போகிறான். இந்தி கவிஞர் ரஹீம் பாடியிருக்கிறார். கொழுந்து விட்டு எரிவது அணைந்து போகும், பிறகு ஒளிராது. அன்பு எனும் நெருப்பு அணைந்து பிறகு எரியும். எரிதலும் அணைதலும் மாறி மாறி நிகழும். தீத்தணல்கள் கனலும் பிறகு அணைந்து போகும், மறுபடியும் கனலாது. சாம்பலை தணலாக ஜொலிக்க வைக்க முடியுமா? ரஹீம் கூறுகிறாரே, எரிவதும் அணைவதும் மாறி மாறி நிகழும் என்று. ஆம், உள்ளத்துள் கனலும் அன்பு எனும் அக்கினி கங்கு அணைவதும் கனல்வதும் உண்டு. பிரேமை சாஸ்வதமான நெருப்பு, சனாதன பிரகிருதி. என் பேச்சை உள்ளார்ந்த பிரேமையுடன் கேட்கிற அன்பர்கள் அழுது விடுவார்கள். புத்தி பூர்வமாக கேட்பவர்கள் போதனையையும் நிர்ணயத்தையும் மேலோட்டமாக எடுத்துச் செல்லுவார்கள். அவர்கள் சாம்பலை கொண்டு போகிறவர்கள். பிரேமை கனலை அல்ல. சாம்பல் ஒருபோதும் கனலாது. அது நான்கு போன நீரு. நான் சொன்ன போதே அது அணைந்து போயிற்று. நீ புத்தியுள் ஏற்றுக்கொண்டால் சாம்பல். நீ இதயத்துள் கிரகித்தால் தீத்தனல். அன்பு எனும் தீத்தனல் உள்ளத்துள் உதித்தால் அது தொடர் நிகழ்வாக கனலும் அணையும். அது உன்னை துடிதுடிக்க வைக்கும். உன்னை புடம் போட்டு ஒளிர வைக்கும். உன் வாழ்வில் பல உருமாற்றங்களை ஏற்படுத்தும். நீ மனம் விட்டு அழுதால் அத்தீத்தனல் உன் உள்ளத்துள் புகுந்தது என அர்த்தம். ஒரு சூசகம். நீ ஆழ முடியாமல் புத்தியில் ஏற்றிக் கொண்டாய் என்றால் கொஞ்சம் சாம்பல் கிட்டும். சிறிதளவு அறிவு பெறுவாய். பிறர்க்கு போதிக்கவும் திறன் பெறுவாய். வாதம் விவாதம், தருக்கம், வாய்ச்சொல், வீரம் செய்ய நிபுணனாகி இருப்பாய். மூல தத்துவம் நழுவிப் போகும். அக்கினி கங்குகளை கொணர வேண்டிய நீ வெறும் சாம்பலை எடுத்து வந்திருக்கிறாய். அதை நீ விபூதி என்று போற்றலாம். ஆனால் அது சாம்பல் என்பதே நிஜம். தீ பற்றியது.
உள்ளத்திலிருந்து வேதனை விருப்பம் எழுந்தது. வேதனையில் அக்கினி சாட்சியானோம். புத்தி போதனை காரணமாக நடுவழியில் பயணிகள் குழாமில் கலந்து வழி தவறிப் போனோம். பயணிகள் குழாம் முன்னேறிச் செல்ல பின்னர் தூசு படலம் எழுந்தது. நாம் தூசு புழுதியாகினோம். தீ எழுந்தது. வேதனை உள்ளத்திலிருந்து விருப்பம் வழிந்தது கண்ணீராக. அக்கண்ணீர் தீ மூட்டும், தீயினில் கரையும். அழுது கொண்டிருக்கும் நபரை பார்த்ததும் அவர் பக்கலில் பரிவுடன் உட்கார். அது சத்சங்கம். தவிர்க்கவே கூடாது. நீயும் சேர்ந்து அழுதால் நல்லது. இல்லாது போனால் அழுபவரின் அருகில் உட்கார்ந்திரு. அவர் கையை உன் கைக்குள் வைத்துக்கொள். அவரது நெகிழ்ச்சி உன்னையும் பற்றி கொள்ளும். தீப்பற்றியது. உள்ளத்திலிருந்து வேதனை விருப்பம் எழுந்தது. காவி ஆடை நெருப்பின் இடுகுறி அன்பு எனும் அக்னிக்கு அடையாளம். உன் மன வேதனைக்கு அக்கினி சாட்சியாக ஆனோம். உன் இதயத்துள் வேதனை எழும்போது, பிரிவு துன்பம் எழும்போது, உன் சுவாச கதியில் உயிர் மூச்சில் அக்கினி எழும்போது அக்கினி சாட்சியாக இருப்போம். உன் மன வேதனையில் அக்கினி சாட்சியானோம். புத்தி போதனை காரணமாக நடுவழியில் பயணிகள் குழாமில் கலந்து வழி தவறிப் போனோம். பயணிகள் குழாம் முன் செல்ல பின்னால் தூசு படலம் எழுந்தது. நாம் தூசு புழுதியாகிப் போனோம். தூசியைத் தவிர புத்திக்கு வேறு ஏதும் கிட்டவில்லை. கிருஷ்ணமோகன். எம் மனம் ஒளி பெற்றது. எல்லைகள் தகர்ந்தன. நாம் சர்வ வியாபியாக ஆனோம். கிருஷ்ணமோகன். எம் மனம் ஒளி வீசுகிறது. அன்பு காயப்படுத்தினாலும் இதயம் காயப்பட்டாலும் தீக்கனல்கள் ஒளிரும். என் மனம் பிரகாசம் பெற்றது. கிருஷ்ணமோகன். எல்லைகள் தகர்ந்தன. எல்லை கடந்தவராக ஆனோம். அக்கணத்தில் எல்லைகள் மறுபடியும் தகர்ந்து போயின. நாம் எல்லையற்றவராகிறோம். எல்லையற்ற நிலையை எட்ட முதல் படி உன் கண்ணீர். நீ இளகிப் போனாய். உன் கடின எல்லைகள் கொஞ்சம் சரிந்தன. நீ மென்மை பெற்றாய். உன் மந்த புத்தி சற்று விலகியது. தீ மூண்டது. வெப்பம் பரவியது. இதையெல்லாம் தெரிவிப்பது உன் கண்ணீர். இது குளிர்ச்சியாக இருப்பதில்லை, சூடு பிடித்தது. நீ கரைந்து போவதைப் போல். உன்னுள் நிமிர்ந்திருக்கும் ஆளுமை கரைந்து வழிகிறது கண்ணீர் வழியாக. கொடும் ஆசை பற்றி எரிய காமுகனானோம். காமம் காதலாக மாறியதும் பேச்சிழந்தோம். புத்தியும் தீவிர ஆசையும் எண்ணங்களும் நிரம்பியிருந்த போது பேசி பேசி அழுக்கவில்லை. நாத்திரன் வெகுவாக இயங்கியது. கொடும் ஆசை பற்றி எரிய காமுகனானோம். காமம் காதலாக மாறியதும் பேச்சு இழந்தோம். அந்த கண்ணீர் பேச்சிழந்த நிலைக்கு அடையாளம், அறிவிப்பு. அந்நிலையில் அழாமல் என்ன செய்வாய்? நாவு பேச திராணி இழந்தபோது கண்கள் கண்ணீரால் பேசுகிறது, தெரிவிக்கிறது. புத்தி கருத்தை வெளிப்படுத்த இயலாத போது மனிதன் நடனமாடத் தொடங்குகிறான். ஜதி கதி லயபாவத்துடன் தன் கருத்தை புலப்படுத்துகிறான். பக்த மீரா நர்த்தனம் ஆடினாள். சொல்ல சொற்கள் கிட்டவில்லை. பாதங்களில் சிலம்புச் சலங்கை அணிந்து பாவனை புலப்பட அபிநயித்து ஆடினாள். கண்ணீர் மல்க நெக்குருகி அழுதாள். சொற்களால் தம் உள்ளுணர்வை வெளிப்படுத்த இயலவில்லை. சொற்கள் குழப்பம் செய்பவை என அவளுக்கு தோன்றியது. கண்ணீர்தான் சரியாக கருத்துரைக்க வல்லது. கண்ணீரால் கூறினாள் மீரா. மீரா போன்றவர்களை பலவீன மனம் படைத்தவர்கள் என்று எண்ணிவிடாதே. பெருந்தவர். அவர்கள் மிக்க வல்லவர்கள். மென்மை வல்லமை கொண்டவர்கள். போராட்டம் புரிய வல்லவர்கள். அகிம்சையாளர்கள் அல்லர். அவர்களது சக்தி இதயபூர்வமானது, நேசபாசம் உள்ளது. இத்தகையவர்களை பலவீனமானவர்கள் என நீ எண்ணினால் மனநெகிழ்வுடன் உன்னால் அழக்கூட முடியாது. இதனால்தான் மாறி மாறி வற்புறுத்தி அறிவுறுத்துகிறேன். அவர்களை நீ பலவீனர்களாக எண்ணிவிடாதே. அவர்களை பார்த்து பொறாமைப்படு. நான் ஏன் ஆழ முடியவில்லை என்பது பற்றி தொடர்ந்து சிந்தனை செய். யோசித்துப்பார். பார். நெகிழ்ச்சி குணம் உள்ளவன் தன்னையே ஒருமுகப்படுத்துவதை எளிதில் ஏற்றுகிறான். சுயகேந்திரத்திற்கு அருகில் இருக்கிறான். வேதனை அனுபவிக்கிறான். நீ உன் வீட்டை விட்டு வெகு தொலைவில் இருந்தால் வீட்டு நினைவு மறந்து போகும். அருகில் இருந்தால் வீட்டு நினைவு அதிகம் இருக்கும். நீ பரமாத்மாவை மறந்து வாழ்கிறாய். பரமாத்மா எனும் சொல் உன் காதில் விழும்போது
உன்னுள் கிளர்ச்சி கொந்தளிப்பு ஏற்படக் காணோம். அச்சொல் காதில் விழுகிறது. சம்பந்தமில்லாத ஏதோ ஒரு சொல் கேட்டதாக ஒதுக்குகிறாய். பரமாத்மா வெறும் சொல் அல்ல, அதை கேட்டது பெரிதல்ல. ஜீவசக்தி எவனுள்ளத்துள் உள்ளதோ அவன் அச்சொல்லை கேட்டதும் உலுக்கி எடுக்கப்படுவான். அவனுள் கனலும் தீ மேலெழும். பரமாத்மா எனும் சப்தத்திற்கே அந்த ஜீவ சக்தி உண்டு. என்னை உளமாற நீ விரும்புகிறாயானால் பிறகு ஏன் என்னை அழ வைக்கிறாய்? பக்தர்கள் பரமாத்மாவிடம் கூறுவர், நீ என்னை உளமாற விரும்புகிறாயானால் பிறகு என்னை ஏன் அழ வைக்கிறாய்? வெளிச்சத்துள் சூழ்ந்திருக்கும் காரிருளில் ஏன் என்னை கண்டு கொள்ளாமல் இருக்கிறாய்? என் அருகில் வந்திருந்தும் நீ ஏன் உன்னருகில் என்னை அழைக்கவில்லை? ஏன் எம் அருகே வசிக்கிறாய்? ஏன் எம் பக்கலில் இருக்கிறாய்? நீ என் அறிவுரையை சரிவரச் செவிமடுத்திருந்தால் பரமாத்மா பலமுறை உன் அருகில் இருப்பதை உணர்ந்திருப்பாய். எதற்காக எம் அக்கம்பக்கத்தே இருக்கிறாய்? எதற்காக அணுக்கத்தில் இருக்கிறாய்? என் அருகில் வந்திருந்தும் நீ ஏன் என்னை உன்னருகே அழைக்கவில்லை? என்னை உளமாற நீ விரும்பினால் பிறகு ஏன் என்னை அழ வைக்கிறாய்? வெளிச்சத்துள் சூழ்ந்திருக்கும் காரிருளில் என்னை கண்டு கொள்ளாமல் ஏன் இருக்கிறாய்? எவன் உணர்வில் கலந்திருக்கிறானோ அவன் பரமாத்மாவிற்கு அருகில் இருப்பதை உணர்வான். பரமாத்ம பிரதாபம் அவனை ஆட்கொள்ளும். நேருக்கு நேர் தரிசனம் கிட்டும். எல்லைகள் சரியும், தாண்டிச் செல்ல முடியும். இங்கு சொல்லப்படுவது வெறும் பேச்சு இல்லை. உன்னை மாற்றி அமைப்பது, கேட்டு அறிந்து கொள்ளும் வெறும் உபதேசம் இல்லை. உன்னை பரிபூரணமாக வேரடி மண்ணோடு மாற்றி அமைக்கும் அருள் பாலிப்பு. மூன்றாவது கேள்வி, அதன் தார்மீக ஈடுபாடு அல்லது பக்தி தர்மம் பண்பாட்டை உருவாக்குகிறது. பண்பாட்டினால் சமுதாயமும் பாரம்பரியமும் உருவாகின்றன. பூஜ்ய பாதர் அருளுரைப்படி தர்மம் எல்லாவற்றுக்கும் எதிரானது. அப்படி இருந்தால் எவ்வித அராஜகமும் ஏற்படாமல் இருக்குமா? தயவு செய்து எமக்கு போதிக்க வேண்டுகிறேன். தர்மம் என்பதற்கு பொதுவாக நீ கருதும் அர்த்தம் தர்மம் தலை காக்கும் என்பது இல்லை. உன் கருத்துருவான கான்செப்ட் தர்மம் அல்ல. தர்ம எனும் சொல்லின் வேர் தரிப்பது என பொருள்படும். தாரயதி இதி தர்ம. எது சகலத்தையும் தரிக்கிறதோ, தாங்குகிறதோ, பாதுகாக்கிறதோ அது தர்மம். உலகம் அனைத்தையும், அசை பொருள், அசையா பொருள், ஜீவராசிகள், சூரியன், சந்திரன் என எல்லாவற்றையும் தாங்கி நிற்பது தர்மம். தாரணா எனும் சொல்லுக்கும் தர்மத்திற்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை. உனக்கு இந்து எனும் தாரணா இருக்கலாம். முஸ்லிம், கிறித்துவன் எனும் தாரணாக்களும் இருக்கலாம். இவை அறிவு சார்ந்த கருத்துக்கள், நம்பிக்கைகள். இதில் தர்மத்திற்கு தொடர்பு இல்லை. தர்மம் மூல சத்தியத்தின் மூலாதார தத்துவத்தின் பெயர், குறியீடு. இதுதான் சகலத்தையும் தாங்குகிறது, இணைக்கிறது, பாதுகாக்கிறது. தர்மம் இல்லாது போனால் சகலமும் சீர்குலைந்து போகும். எல்லாவற்றுக்கும் பாலமாக முழுமையாக இருப்பது தர்மம். பூக்களை தொடுத்து மாலை கட்டுகிறோம். பூக்குப்பல் ஒரு பக்கமும் தொடுத்த மாலை மறுபக்கமும் உள்ளன. இரண்டிற்கும் என்ன வித்தியாசம்? பூக்குப்பல் அராஜகம். ஒரு மலருக்கும் மற்றதுக்கும் சம்பந்தமில்லை, ஒற்றவு இல்லை. ஒரு நூலை கொண்டு பூக்களை சேர்த்து தொடுத்தால் மாலையாகும். இணைப்பு நூல் வெளியே தெரியாது, பூக்களுள் மறைந்திருக்கும். சிதறிக் கிடந்த பூக்கள் சேர்த்து இணைந்து மாலையாகிறது. பௌதிக உலகின் நிலைப்பாட்டின் ஊடே இணைக்கும் நூல் போல் இருப்பதுதான் தர்மம். நம்மை மரம், செடி, கொடிகளோடும் சந்திர, சூரிய, நட்சத்திரங்களோடும் பஞ்சபூதங்களோடும் இணைத்திருப்பது தர்மம். இணைப்பு தர்மத்தின் தன்மை, ஆளுமை. தர்மத்தின் மூலமாக கலாச்சாரம் உருவாக்கப்படுவதில்லை, அது பண்புகள் மூலம் உருவாகிறது. நாம் எல்லா பண்புகளையும் ஒதுக்கி வைத்த பிறகுதான் தர்மம் புலப்படும். சந்நியாசம் என்பதன் பொருள் பண்புகளை துரத்தல். இந்துக்களின் கலாச்சாரம் தனிச்சிறப்புள்ளது. இதேபோல் முஸ்லிம்கள், பௌத்தர்கள், ஜைனர்கள் ஆகியோரின் கலாச்சாரங்கள் தனித்தன்மை வாய்ந்தவை, வெவ்வேறானவை. உலகில் 1000 கலாச்சாரங்கள் நிலவுகின்றன. காரணம்,
பல்வேறு அனுஷ்டானங்கள், வழிபாடுகள் பரவியுள்ளன. சிலர் கிழக்கு நோக்கி அமர்ந்து பிரார்த்தனை செய்கிறார்கள். வேறு சிலர் மேற்கு நோக்கி வழிபடுகிறார்கள். இதுதான் பண்பாடு. நடை உடை பாவனைகள் மாறியிருக்கும். உணவு பழக்கங்களும் மாறும். இவை யாவும் பண்பாடுகள்தாம். உலகில் பல்வகை கலாச்சாரங்கள் பரவியிருக்கும், இருக்க வேண்டும். வேறுபாடுகள் இருந்தால்தான் உலகம் அழகாக இருக்கும். உலகம் பூராவும் ஒரே கலாச்சாரம், பண்பாடு நிலவ வேண்டும் என்று நான் சொல்ல மாட்டேன். அப்படி இருந்தால் உலகியல் வாழ்வு தாறுமாறாகும், சலிப்பூட்டும், அழகாயிராது. உலகில் எல்லா மதத்தினரின் கலாச்சாரங்களும் இருக்க வேண்டும். இந்து, முசல்மான், கிறித்துவர், பௌத்தர், சமணர், சீனத்தவர், ரஷ்யர்கள் எல்லாருடைய கலாச்சாரங்களும் நிலவியிருக்க வேண்டும். வாழ்க்கையை அழகுபடுத்துவதே வேறுபாடுதான். பூங்காவில் பல்வகை மலர்கள் பூத்திருக்க வேண்டும். ஒரே வகை பூ பூங்காவில் நிரம்பியிருந்தால் சலிப்புதான் ஏற்படும். கலாச்சாரங்கள் பற்பல நிலவ வேண்டும், நிலவுகின்றன, வருங்காலத்திலும் நிலவும். ஆனால் தர்மம் ஒன்றுதான் இருக்க வேண்டும். தர்மம் தனித்திருக்கும் தன்மை உள்ளது. ஆக தர்மம் ஒன்றுதான், வேறு உபாயமில்லை. நான் இந்து, முஸ்லிம் ஆகியோரை கலாச்சார சின்னங்களாக கருதுகிறேன். தர்மம் சின்னம் என கருதுவதில்லை. கலாச்சாரங்கள் அழகானவை, வண்ணமிகு வனப்பு கொண்டவை. உன் விருப்பம், கற்பனை, ரசனைக்கேற்ப மசூதியோ ஆலயமோ நிர்மாணித்துக்கொள். தேவாலயம், மாதா கோயில், பள்ளிவாசல், ஜினாலயம், பௌத்த மந்திரம், குருத்துவாரா எல்லாமே அழகானவை. உலகம் முழுவதிலும் இந்து தேவாலயங்கள் மட்டும் இருக்கட்டும், மற்றதெல்லாம் அழிந்து போகட்டும் என்று சொல்ல மாட்டேன். இதேபோல் மசூதிகளோ சர்ச்சுகளோ மாத்திரம் இருக்கட்டும், மற்றவை மறைந்து போகட்டும் எனவும் சொல்ல மாட்டேன். எழில் காட்சிகள் குறைந்து போகும். உலகில் சம்ஸ்கிருதம் மட்டும் இருக்கட்டும், அரபு மொழி அழிந்து போகட்டும் என்று சொல்ல மாட்டேன். செஞ்சொல் கவி இன்பமில்லாது போய்விடும். உலகில் அல்லாவின் அருள்மறை குரான் மட்டும் இருக்கட்டும். சம்ஸ்கிருத வேதம், உபநிடதம், பகவத்கீதை எல்லாம் மறைந்து போகட்டும் என்று சொல்ல மாட்டேன். உலகமே பேரிழப்புடன் வறுமையில் வாடும். குரான் அழகிய இலக்கிய படைப்பு. காவியச் சுவையின் திட்பமும் மேன்மையும் கொண்ட தொகை இலக்கியம் அது. அதற்கு மதம், சமயம், தர்மம் சார்ந்த சொந்த பந்தம் கிடையாது. ரிக், யஜுர், சாமம் முதலான வேதங்கள் மிக்க பிரியமானவை. பல மேம்பட்ட பிரகடனங்களை கொண்டவை. வானத்தை தொட்டுவிடும் ஆசை, அபிலாஷைகள், பௌதிக உலகிற்கு உள்ளத்தை வெளிப்படுத்தும் மகோன்னத இலக்கியம் வேதம். உபநிடதங்கள் மிக மதுரமானவை, இன்பமளிப்பவை. அவற்றை விட இனிய கருத்துரைகள் இதற்கு முன்பு எங்கும் வழங்கப்படவில்லை. அவற்றை இழந்துவிடலாகாது. மேற்கூறிய எல்லாமே நமக்கு வேண்டும். அவை யாவும் தொடர்ந்து இருக்க வேண்டும் கலாச்சாரங்களைப் போல. தர்மம் ஒன்றுதான். எல்லாவற்றையும் தாங்குவது, பேணுவதுதான் தர்மம். அது இந்து, முஸ்லிம், கிறித்துவர் எல்லாரையும் பராமரிக்கிறது. மேலும் மனிதர்களோடு மிருகங்களையும் மற்ற பிராணிகளையும் மரம், செடி, கொடிகளையும் பாதுகாக்கிறது. மனிதருள் இரத்த ஓட்டம் போல் ஊடாடுகிறது. சுவாச கதியாக இயங்குகிறது. உள்ளுரை சாட்சியாக விளங்குகிறது. தர்மம் சகலத்தையும் தாங்கிக் கொண்டு வாழ வைக்கிறது. ஆகையால் தர்மத்தை கலாச்சாரத்தின் மறுபெயராக கருதாதே. இரண்டிற்கும் எந்த பிடிப்பும் இல்லை. ருஷ்யாவின் கலாச்சாரம் இருக்கும், மதம், தர்மம் இராது. நாத்திகருக்கும் ஆத்திகருக்கும் கலாச்சாரம் இருக்கலாம். தர்மத்திற்கும் கலாச்சாரத்திற்கும் எந்த கடப்பாடும் இல்லை. தர்மம் உன் வாழ்க்கை வழிமுறையோடு தொடர்பு கொண்டதல்ல, உன் ஜீவித வாழ்வோடு உறவு கொண்டது. தர்மம் உன் சுத்த சொரூபம், சுபாவம். கலாச்சாரம் உன் வெளித்திரை, செயற்பாடு, பழக்க வழக்கம் ஆகியவற்றுடன் தொடர்பு கொண்டது. எப்படி நடந்து கொள்வது, பேசுவது, பழகுவது, எப்படி சொல்ல வேண்டும், எப்படி சொல்லக்கூடாது, இவற்றை கற்றுத்தருவது கலாச்சாரம். தர்மத்திற்கு பாரம்பரியம் இல்லை, அது பரம்பரையும் இல்லை. தர்மம் சனாதனம், சாசுவதம்,
சார்ந்த சத்தியம். பரம்பரைகளை மனிதன் உருவாக்குகிறான், தர்மத்தை அல்ல. தர்மம் மனிதனுக்கும் முற்பட்டது. தர்மத்தின் மூலமாக மனிதன் சீராக்கப்பட்டான். இந்த மாறுபாட்டை மனத்தில் இருத்திக் கொள்ள வேண்டும். ஆகையால் பரம்பரையை அல்லது பாரம்பரியத்தை ஒருபோதும் தர்மம் என கருத வேண்டாம். மதாபிமானி பரம்பரை பித்தனாக இருக்க மாட்டான். இதனால்தான் இயேசு கழுவில் ஏற்றப்பட்டார், மன்சூர் கொலை செய்யப்பட்டார், சாக்ரடீஸ் விஷம் குடிக்க வேண்டியதாயிற்று. மதப்பற்று உள்ளவர் பரம்பரை பற்றாளராக மாறுவதில்லை. தர்ம நெறியாளன் பெரும் புரட்சியாக இயங்குபவன். அவன் தொடர்ந்து திடமாக சனாதனம் சாசுவதம் என்று ஆர்ப்பரிப்பான். இதை கேட்டு பரம்பரைவாதிகள் கலக்கமடைகிறார்கள், சங்கடப்படுகிறார்கள். அராஜகம் கலேபரம் பரவும் என்று சாடுகிறார்கள். அராஜகம் இப்போதும் இருந்து வருகிறது. ராஜரீகம், சமுதாய நலன், நீதிநெறி என்று கூறிக்கொண்டிருக்கிறாயே, அவை ஒழுங்குமுறையாகவா இருக்கின்றன? பொது வாழ்வு கலகம் கலேபரம் நிரம்பியிருக்கிறது. குற்றங்கள், கொடுமைகள் நிகழ்ந்து வருகின்றன. கூடவே பலரும் சுகமாக வாழ்ந்து வருகிறார்கள். நீ எதற்கு பயப்படுகிறாய்? அராஜகம் பரவும் என்றா? தார்மீக மனிதன் புரட்சிக்காரனாக இருப்பான், அராஜகம் செய்பவனாக இருக்க மாட்டான். இதை அறிந்து கொள். அறநெறியாளன் உண்மையில் ராஜகம் நிலவ உதவுபவன். அவன் அனந்த தத்துவத்துடன் உறவு கொண்டவன். பழைமையிலிருந்து விலகி புதுமையுடன் இணைந்திருப்பவன். புதுமை மாறாத நிலையில் வாழ்பவன், வாழ்விப்பவன். உன்னுடைய கலாச்சாரமும் பண்பாடும் பிளாஸ்டிக் பூக்களை போன்றவை. தார்மீக மனிதனின் வாழ்க்கை நிஜ நறுமலரை போன்றது. பிளாஸ்டிக் பூக்கள் தொலைவிலிருந்து பார்க்கும்போது அசல் மலர்களைப் போல தோற்றமளிக்கும். அசல் மலர்களாகி விடாது. மதிமயக்கம், ஏமாற்று மோசடி. நீ உண்மை பேசினால் அது உனக்கு அளிக்கப்பட்ட பண்பாடு. உண்மை பேசு என உனக்கு போதிக்கப்பட்டதால் நீ பேசுகிறாய். உன் உண்மைக்கு எந்த மதிப்பும் கிடையாது. நீ புலால் உண்ணுவதில்லை என்றால் நீ பிறந்த மதாசார குடும்பத்தில் அப்படி போதிக்கப்பட்டு பண்பாக உன் இயல்பில் ஒன்று இருக்கிறது. உன்னிடம் ஆழ்ந்துள்ள இப்பண்பால் பல வருடங்களுக்கு பிறகும் எதிரில் இறைச்சியைக் கண்டால் உனக்கு குமட்டும், வாந்தி வரும். இதனால் நீ தர்மவானாகிவிட்டதாக கருதாதே. புலால் மறுப்புவோர் ஆசாரம். ஜைனர் குடும்பத்தில் பிறந்தவன் அசைவ உணவை கண்டு பயப்படுகிறான், குமட்டுகிறது. அதன் பெயரை கேட்டாலே பதட்டம். மாமிச உணவு போன்ற வெறும் பொருளை பார்த்தாலும் வாந்தி வருகிறது. தக்காளி பழத்தை பார்த்து பயப்படுகிறான். இது பண்பு பழக்கம். அசைவ உணவு உட்கொள்ளும் குடும்பத்தில் பிறந்தவனுக்கு புல்லால் உண்ணும் பண்பு பழக்கம் ஏற்பட்டு விடுகிறது. பண்பு பழக்கம் கட்டுப்படுத்துவது உனக்கு ஏற்பட்ட பந்தம். நீ புலால் உண்ணலாம் என்று நான் சொல்லவில்லை. சமண குரு மகாவீரருக்கு உள்ளத்துள் மெய்யுணர்வு ஏற்பட்டதைப் போல் உனக்குள்ளும் ஏற்பட வேண்டும். அது பண்பு பழக்கம் இல்லை, சுய அனுபவம். பிறருக்கு துன்பம் தருவது தனக்கு துன்பம் கொடுப்பதாகவும் எனும் சுய அனுபவம் மகாவீரருக்கு ஏற்பட்டது. மனித சமுதாயம் முழுவதும் ஒரே உயிரினம் என்கிற உணர்வு அவருக்கு ஏற்பட்டிருந்தது. நீ பிறர் கன்னத்தில் அறைவது உன் கன்னத்தில் நீயே அறைந்து கொள்வதாகும் என அவர் உணர்ந்திருந்தார். நாம் பிறர்க்குச் செய்தது சில காலத்திற்கு பிறகாவது நமக்கு திரும்பி வந்து சேரும். இந்த மெய்ஞானம் மகாவீரருக்கு ஆழமாக திடமாக பதிந்ததால்தான் அவர் பிறர்க்கு துன்பம் தருவதை அறவே துறந்து விட்டார். மாமிச ஆகாரம் விடுபட்டது அவருக்கு பாலிய பருவத்தில் போதிக்கப்பட்டதால் இல்லை, சாட்சி உணர்வால் அது விடுபட்டது. இது தர்மம். நீ ஜைனர் குடும்பத்தில் பிறந்திருந்தால் இறைச்சி உணவு சாப்பிட மாட்டாய். இது பண்பியல்பு, பிளாஸ்டிக் பூ மாதிரி அசல் மலர் ஆகாது. இதே ஜைன நபரை அமெரிக்காவிற்கு அனுப்பிவை. 3-4 ஆண்டுகளில் மாமிச பதார்த்தங்களை புசிக்க துவங்கி விடுவார். அங்கு நாலா பக்கமும் அசைவ உணவு தீனி தின்பண்டங்கள்தாம். முதலில் பயப்படுவான், மூக்கை பொத்திக் கொள்ளுவான், முகத்தை திருப்பிக் கொள்ளுவான். பிறகு மெல்ல மெல்ல வழிக்கு வருவான். ஒரே டேபிளில் மற்றவர்கள்
மாமிச பண்டங்களை ரசித்து புசிக்கும் போது அந்த ஜைனாசாமியின் மூக்கும் நுகர்ச்சியும் ஈர்க்கப்பட்டு பழகிவிடும். அப்பண்டங்களின் மனம், குணம் கவர்ந்தெழுக்கும். பிறகு அவற்றை புசிப்பது பழகிவிடும், இயல்பாகிவிடும். இது வேறொரு பண்பியல்பின் செல்வாக்கு. அமெரிக்காவில் வசிப்பவன், குறிப்பாக அமெரிக்கன், கூறுவான், புலால் உணவு புசிக்காவிட்டால் நீ நோஞ்சானாக வேண்டியதுதான். ஒலிம்பிக் போட்டிகளில் உன் நிலைமையை பார். புலால் உண்ணாததால் ஏற்பட்ட துர்க்கதி இது. தங்கப் பதக்கத்தை விடு, ஒரு வெண்கலப் பதக்கமாவது வென்றிருக்கிறாயா? உன் பரிதாப நிலைமையை பார். 1000 ஆண்டுகளாக அடிமைப்பட்டு கிடந்தீர்கள். வலிமை வல்லமை எப்படி, எங்கிருந்து கிடைக்கும்? இந்தியனின் சராசரி ஆயுட்காலம் எவ்வளவு? எத்தனை விதமான நோய் நொடிகள் உங்களை வாட்டி வதைக்கின்றன பார். நிச்சயமாக புலால் உணவு பழக்கமுள்ள நாடுகளின் மக்களுடைய சராசரி ஆயுள் 80 வயது. இங்கே நாம் 35 வயது ஆயுள் காலத்தில் முடங்கி கிடக்கிறோம். எவ்வளவு நோபல் பரிசுகள் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றன! சுத்த சைவ உணவு பழக்கத்தால் புத்தி சுத்திகரிக்கப்படுகிறது, வளருகிறது என்றால் அதிக நோபல் பரிசுகள் உங்களுக்குத்தானே கிடைத்திருக்க வேண்டும். உங்கள் புத்தி வளர்ந்து வளம் பெற்றதாக தெரியவில்லை. வங்காளி ரவீந்திரநாத் டாக்கூருக்கு நோபல் பரிசு கிடைத்தது. அவர் சைவ உணவாளர் இல்லை. ஜைன மேதைகளுக்கு நோபல் பரிசு கிட்டியதா? நீங்கள் 2000 ஆண்டுகளாக சைவ உணவாளர்கள். இதுவரையில் உங்கள் புத்தி சக்தி வளரவில்லையா? ஆக மாமிசம் தின்னிகளிடம் குறிக்கோள் இருக்கிறது. அவர்கள் கூறுவர், உன் புத்தி பலவீனமாகிறது. சரிவர புரதச்சத்து, வைட்டமின், வலுவூட்டும் சத்துணவு உனக்கு கிட்டுவதில்லை. உன் உடல் பலவீனமாகி இருக்கிறது. உன் ஆயுள் காலம் குறுகியது. உள்ளும் புறமும் உனக்கு பலவீனம், நோய் நொடிகள். அமெரிக்காவில் 90 வயதுக்காரன் இளம் பெண்ணை மணந்து கொள்ளுவதாக பத்திரிகைகள் பிரபலப்படுத்துகின்றன. உனக்கு திகைப்பாயிருக்கிறது. இதென்ன பித்துக்குழித்தனம் என்று சொல்லுகிறாய். ஆனால் அங்கே 90 வயது கிழவன் தாம்பத்திய வாழ்வில் சிறப்பாக ஈடுபடும் வலிமை கொண்டிருக்கிறான். சந்ததி உற்பத்தி திறன் அவனுக்கு இருக்கிறது. வீரிய சக்திக்கு இது அடையாளம். நம்மில் ஒருவன் மேலை நாட்டிற்கு சென்று அந்நாட்டு கலாச்சாரத்துடன் வாழ்கிறான். அந்நாட்டவரின் சாடல்களை கேட்கிறான். அவர்களுடைய பரந்த பிரபலமான கலாச்சாரத்தின் சிறப்பை காண்கிறான் என்று வைத்துக்கொள். அவன் தனது பாரம்பரிய கலாச்சாரத்தை காலப்போக்கில் மறந்து விடுகிறான். மகாவீரர் மேலை நாட்டுக்கு சென்றிருந்தாலும் தம் பண்பு இயல்பை இழக்க மாட்டார். புலால் உணவை ஏற்க மாட்டார். அவர் நிசமான பூ. அவர் அங்கு சொல்லுவார், சரி, கொஞ்ச காலம்தான் வாழ முடியும், போதுமே. இதிலே தடை என்ன? அதிக காலம் நீ வாழ்ந்து என்ன இலாபம்? நீ பல பிராணிகளை தின்றிருப்பாய். நீ 100 ஆண்டுகள் வாழ்ந்திருந்தால் எத்தனை மிருகங்களை, பறவைகளை, பிராணிகளை தின்று தீர்த்திருப்பாய். நினைத்துப்பார். ஒரு மயானம் அளவுக்கு நீ தின்றிருக்கிறாய். எவ்வளவு ஜீவன்கள் உன் பொருட்டு மடிந்திருக்கின்றன எண்ணிப்பார். எதற்காக நீ உயிர் வாழ்? நீ வாழ்வது எதற்காக? பிராணிகளை கொல்லுவதற்காக. மகாவீரரிடம் எவனாவது, நீங்கள் வலுவிழந்த பலவீனராக இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அவர் கூறுவார், பலசாலியாக இருந்து நான் என்ன செய்யப் போகிறேன்? பிறரை இம்சிக்கவா? எவரையாவது கொல்லவா? எங்காவது போர் புரிய வேண்டுமா? எவனாவது மகாவீரரை பார்த்து, நீங்கள் 1000 ஆண்டுகள் அடிமைப்பட்டுக்கு கிடந்தீர்கள் என்று சொன்னால் அவர் கூறுவார், உலகில் 2 நிலைகள் உள்ளன. ஒன்று, பிறருக்கு எசமானனாக இரு அல்லது அடிமையாக இரு. எசமானனாக இருப்பதை விட அடிமையாக இருப்பது மேல். நீ எவரையும் துன்புறுத்த மாட்டாய், இல்லையா? நீ துன்புறுத்தப்பட்டிருப்பாய். கயவாளியாய் இருப்பதை விட பிறர் தீமையை சகித்துக் கொள்ளுவது மேல். நீ எவரையும் வஞ்சித்து மோசம் செய்யவில்லை. திருடனாய் இருப்பதை விட திருட்டுக்கு இலக்காவது மேல். மகாவீரரிடம் எவராவது, உங்களுக்கு நோபல் பரிசு கிட்டவில்லையே என்று குறை கூறினால் அவரது பதில் இதுவாக இருக்கும், நோபல் பரிசை வைத்துக்கொண்டு என்ன செய்வது? அது ஒரு விளையாட்டு பொம்மை. குழந்தைகள் அதை வைத்து விளையாடலாம். அவ்வளவுதான் அதன் மதிப்பு. நாம் வேறொரு சிறந்த பரிசை பெற விரும்புகிறோம்.
அப்பரிசு பரமாத்மாவிடமிருந்து கிடைக்கிறது, வேறு எவரிடமிருந்தும் பெற முடியாது. அத்தீவிய பரிசு சாட்சி போதத்தின் ஆனந்தம் சார்ந்தது. சச்சிதானந்த சொரூபம். நோபல் பரிசை நீயே வாங்கி வைத்துக்கொள். குழந்தைகளிடம் கொடு, விளையாடட்டும், உடைக்கட்டும். அது வெறும் பொம்மை. இந்த உலகில் உள்ள எந்த பரிசும் அந்த திவ்ய பரிசிற்கு இணையாகாது. அது ஆத்மானந்தம். மேனி முடங்கட்டும், வயது போகட்டும், செல்வம் விலகட்டும், எல்லாமே தொலையட்டும். உள்ளார்ந்த சத்தியஞான போதம் விஞ்சி நிற்கட்டும், எல்லாமே கிட்டும். அந்த உள் இருப்பை தொலைத்தவன் சகலத்தையும் இழந்து விடுவான். அதை காப்பாற்றிக் கொள்ளுபவன் எல்லாவற்றையும் காப்பாற்றிக் கொள்ளுவான். ஆனால் ஜைன மதத்தவன் வெளிநாடு சென்றால் பிரஷ்டனாகித் திரும்புவான். காரணம், அவன் இயல்பாகவே பிரஷ்டன், காகிதப்பூ, பொய்த்தோற்றம் அவனது பண்பு நிலை. கலாச்சாரம், தர்மம் இரண்டிற்கும் பேதம் தெரிய வேண்டும். தர்மம் உன் சுபாவம், இயற்கையான இயல்பு. கலாச்சாரம் பிறரால் உனக்கு போதிக்கப்பட்டது. அது உன்னை அடிமைப்படுத்துகிறது, முக்தி அளிப்பதில்லை. தார்மீக மனிதன் நெறிகெட்டவனாக இருக்க மாட்டான். அவனே அராஜகம் செய்தால் வேறு யார் ஒழுங்குமுறையை கொணர முடியும்? தார்மீகன் கட்டுப்பாடு, நெறிமுறை உள்ளவன். அவனுடைய நெறிமுறை மாறுபட்டது. அது உள்ளத்திலிருந்து வெளிப்படுகிறது. எவராலும் சுமத்தப்பட்டதல்ல, தானே தோன்றி வெளிப்பட்டது. மலைப்பாறைகளிலிருந்து ஜல வலிமையால் வெளிப்படுகிற அருவி போன்றது. நதி பிரவகிக்கிறது. நீரின் சக்தியால் எவரும் நீரை உந்தித் தள்ளவில்லை. நீ பிறரால் உந்தப்படுகிறாய். உன் கழுத்தில் எவனோ கயிறு கட்டி முன்னால் இழுத்துப் போகிறான். பின்பக்கம் மற்றவன் சவுக்கால் அடிக்கிறான். நீ அவன் இழுப்புக்கு போக வேண்டியிருக்கிறது. பழக்க வழக்கத்துடன் வாழ்கிறவன் பிறரால் இழுத்துச் செல்லப்படுகிறான். அவன் விரும்பாத நிலையில் இழுத்தபடி போக வேண்டியிருக்கிறது. தார்மீகன் சுயமாக மகிழ்ச்சியுடன் போகிறான். மரணம் நோக்கிச் சென்றாலும் அதே போக்கு. நீ வாழ்வில் இழுத்துச் செல்லப்படுகிறாய். கட்டாயப்படுத்துவதை நீ உணர்கிறாய். நாம் ஏதேதோ இழக்கிறோம். பிறர் இதனால் மகிழ்ச்சி அடைகிறார்கள், சுகம் அனுபவிக்கிறார்கள் என அறிகிறாய். என்னிடம் வருபவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் சாதுக்கள், மெய்யடியார்கள், சாமியார்கள், எளிய மனிதர்கள். இந்த உலகியல் வாழ்க்கையை பார்க்கும்போது வேதனை, வருத்தம்தான் மேலோங்குகிறது. நிரம்ப அநியாயங்கள், பொல்லாமை, தீமைகள் நடக்கின்றன. வஞ்சகர்கள், திருடர்கள், போக்கிரிகள் வசதியாக ஆனந்தமாக வாழ்கிறார்கள். நான் அவர்களிடம் கூறுகிறேன், அவர்கள் ஆனந்தமாக வாழ்கிறார்கள் என்றால் உங்கள் தகுதி, மதிப்பு, வல்லமை மிக தாழ்ந்தது என்ற அர்த்தம். நீங்களும் அந்த வஞ்சகர், திருடர்கள் போல் வசதியாக வாழ விரும்புகிறீர்கள். உங்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை இல்லை. அப்படி வசதி, மகிழ்வோடு வாழக் கொடுக்க வேண்டிய விலையை நீங்கள் கொடுக்கவில்லை. கொடுக்க அஞ்சுகிறீர்கள். நீங்களும் ஒரு வகையில் வஞ்சகர், திருடர்கள்தான். திருடவும் வஞ்சிக்கவும் துணிச்சல் வேண்டும். அதை நீ இழந்து நிற்கிறாய். வஞ்சக வழியில் செல்வம் சேர்க்க உனக்கும் ஆசைதான். எங்காவது சிக்கி விடுவோமோ, தோற்றுப் போவோமோ என்கிற கிளி உனக்கு. அதனால்தான் தயங்குகிறாய், ஒதுங்குகிறாய். நீ சிக்க மாட்டாய், தோற்க மாட்டாய் என்று எவராவது உனக்கு வாக்குறுதி அளித்தால் நிச்சயம் நீ திருடனாகி விடுவாய். தார்மீகன் தன்னை வஞ்சிப்பவர்களை கண்டு இரக்கப்படுகிறான், மனம் வருந்துகிறான். இந்த அப்பாவிகள் காசு, பணம் சேகரிப்பதில் எல்லா நல்லியல்புகளையும் இழந்து இழிந்து போகிறார்கள் என்று ஆங்கலாய்க்கிறான். இவர்கள் மண், கல், காரைகளை கொணர்ந்து பாழாகும் வீடுகளை கட்டி நல்வாழ்வை தொலைக்கிறார்கள். அமுதமயமான அனுபவத்தை பெறாமல் வேறெங்கோ அலைந்து அல்லல் படுகிறார்கள்.
இவர்களை பார்த்து பரிதாபப்படுகிறார்கள். கருணை உள்ளத்துடன் இவர்கள் பிறர் பொறாமைப்படத்தக்கவாறு வாழக்கூடாதா என்று ஏங்குகிறார்கள். தார்மீக மனிதரிடம் எங்கும் வியாபித்துள்ள பரம்பொருளின் அருள் உள்ளது. அதனால் அவர் வாழ்வில் ஒழுங்குமுறை, கட்டுப்பாடு உள்ளது. இதற்கும் மேற்பட்ட நெறிமுறை வேறு கிடையாது. தார்மீக மனிதர் புரட்சிக்காரர், ஆனால் ஒழுங்குமுறையற்றவர் இல்லை. அவருடைய ஒழுங்குமுறை ஆத்மார்த்தமானது, உள்ளார்ந்தது. சுய கட்டுப்பாடுள்ள ஒழுங்குமுறை அது. எதை நீ நல்ல ஆட்சி முறை என்கிறாயோ, சீரிய நிர்வாக அமைப்பு என்கிறாயோ, அது உனக்கு என்ன செய்தது, எதை கொடுத்தது? சண்டை, சச்சரவு, போராட்டம், வன்செயல், பாவச்செயல், பொறாமை, வெறுப்பு, பகைமை இவற்றை தான் கொடுத்தது. வேறென்ன கொடுத்தது? ஒரு நிலம் பற்றி எரிந்தது. மேகங்களுக்காக, துடிப்புகளுக்காக வேண்டி அன்பு பிறந்தது. நண்பர்கள் நம் உயிரை கேட்டாலும் எமக்கு வருத்தமில்லை. பகைவர்களுக்கும் எம் உயிரை கொடுத்தோம் எப்போதும். பாவிகள் நம்மை காப்பாற்றினர், நல்லோர்களுக்காக பாவங்களை செய்தோம். பிரச்சனைகள் வந்தபோதெல்லாம் அவை முகமூடிகளாகின. எம் ஆயுள் காலம் சிக்கல்களில் உழலவே கிட்டியது. காலமெல்லாம் பல பல கனவுகள் விளைவித்தோம். பாழ்நில நகரங்களில் வாழ்வாரில்லை. எந்த கொள்ளையர் உலகில் நாம் பிறந்தோம்? வளையல்களுக்காக கைகளை வெட்டும் இடம். வாழ்க்கை எம்மை கசக்கி பிழிந்து போட்டதால் தரிசனம் செய்ய சுயநலன்களையே விற்றோம். இங்கு என்ன இருக்கிறது? எப்போதாவது திவ்ய தரிசனம் கிடைக்கும் எனும் நம்பிக்கையில் கண்களையே விற்றாகிவிட்டது. பரமாத்மா கிட்டுவார் எனும் நம்பிக்கையில் ஆத்மாவும் விற்கப்பட்டது. கிட்டியது என்ன? இங்கே ஒழுங்குமுறை நிர்வாகம் இருக்கிறதா? இங்கிருப்பதை விட மோசமான நிர்வாகேடு வேறு உண்டா? எல்லா தரப்பிலும் வெறுப்பு, விரோதம், போட்டி, பொறாமை, எரிச்சல் தாண்டவம் ஆடுகிறது. எவரிடமும் நட்புணர்வு இல்லை. எங்கும் பகை, விரோதம். இங்கே எந்த நலனும் கிட்டுவதில்லை. இந்நிலையா நெறிமுறை நிர்வாகம் என்கிறாய்? வாழ்வில் ஆனந்தம் நிலவினால்தான் நல்ல நெறி நிர்வாகம் அமையும். ஆனந்தம் அதை கொணரும். ஆனந்தத்திற்கு பின்னால் நிழல் போல் நல்ல நிர்வாகம் வருகிறது. நினைவு இருக்கட்டும், துக்கப்படும் மனிதன் அராஜகத்தில் ஈடுபடுகிறான். சுகப்படும் மனிதன் அப்படி இருப்பதில்லை. விரும்பியது கிட்டாததால் துக்கப்பட்டவன் அராஜகத்தில் இறங்கி சீர்குலைப்பில் ஈடுபடுகிறான். வாழ்க்கையில் நலன்களை பெற்றவன் பாக்கியசாலி. உடைப்பது, இடிப்பது, அழிப்பது என்று இறங்க மாட்டான். இன்று நிலவும் அமைப்பு, நிர்வாகம், ஏமாற்று வித்தை, மோசடி அமைப்பு, அரசியல் ஏத்தர்களின் நயவஞ்சகம் இது. நீ மதிக்கும், நம்பி ஆதரிக்கும் தலைவர்கள், பாதுகாவலர்கள், துணைவர்கள் யாவரும் வழிப்பறி கொள்ளைக்காரர்கள். உன்னை பலவிதத்திலும் அபகரிக்கிறார்கள். வேறு நல்ல வழியில் நேரிய துணையுடன் பயணியுங்கள் மகாஜனங்களே. இருமருங்கிலும் சுயநலக் கொள்ளையர் காத்திருக்கிறார்கள் எம் மக்களே. வாழ்க்கை வெள்ளப்பெருக்கில் கரைகளையும் இனி நம்ப இயலாது. வேறு நல்ல வல்லவர் துணையுடன் பயணம் செய்ய கிளம்பு. நம்பிக்கை வேலிகள் சரிந்து வீழலாம். வியப்பில்லை மகாஜனங்களே. உரைகளிலிருந்து வெளியேறின வாள்கள், மரக்கலங்கள் என்ன ஆகுமோ தெரியாது. சுக்கான் கம்பங்கள் புயலோடு கூடி குலாவுகின்றன. மகாஜனங்களே, புனித கல்லறைகள். இங்கே கப்பல்களின் சுக்கான்கள் புயலோடு சேர்ந்துள்ளன. நீ இந்த சமுதாயத்தில் எவர்களை துணைவர்கள், புரவலர்கள் என்று நம்பி இருக்கிறாயோ அவர்கள் உன்னை சுரண்டி வஞ்சித்து வாழ்பவர்கள். அவர்கள் உன் சமுதாயத்து அமைப்பாளர்கள், நிர்வாகிகள் அல்லர். உங்களை எல்லாம் சீர்குலைக்க முயலுபவர்கள். நீ எப்போதாவது கவனித்திருக்கிறாயா? பதவி பொறுப்பில் இருப்பவன் நெறிமுறை நிர்வாகம் பற்றி பேசுவான். பதவியை விட்டு அரசியலில் சேர்ந்தவன் புரட்சி, போராட்டம் பற்றி பேசுவான். பதவியில் இருக்கும்போது ஒழுங்குமுறை தேவை. பதவி போய் அரசியலுக்கு வந்ததும் புரட்சி தேவை. இதெல்லாம் தவறு. மாற்ற வேண்டும். நிர்வாக நெறி பதவிக்கு, புரட்சி, போராட்டம் அரசியலுக்கு. இந்த அமைப்பை மாற்றுவது ஆபத்தானதுதான். எனினும் மாற்றியாக வேண்டும். கட்டுப்பாடு, ஒழுங்குமுறை மிக அவசியம். உலகம் முழுவதிலும் இந்த நிலைமை நீடித்து வருகிறது.
அரசியல்வாதிக்கு, ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவருக்கு பதவி மோகம் மட்டுமே இலக்கு. நெறிமுறை நிர்வாகம், நிர்வாகச் சீர்கேடு இரண்டுமே அனாவசியம். நிர்வாகப் பொறுப்பில் ஆட்சி அதிகாரத்தில் இல்லாது போனால் எல்லாம் மோசம், எல்லாமே சீர்கெட்டு பாழாகிவிட்டது, புரட்சி ஏற்பட வேண்டும் என்பார்கள். அவர்கள் ஆட்சி பீடத்தில் அமர்ந்து விட்டால் புரட்சி, போராட்டம் எதுவும் கூடாது. அராஜகம் பரவும். ஒழுங்குமுறை நிர்வாகத்திற்கு அவர்கள் எதிரிகள் என்பார்கள். புரட்சி, போராட்டம் பற்றி பேசுபவர்களும் போலி ஆசாமிகள். புரட்சி செய்ய மாட்டார்கள். பேச்சோடு சரி, உலகம் முழுவதிலும் இப்படிப்பட்ட போலி புரட்சிக்காரர்கள் தான் மண்டி கிடக்கிறார்கள். பதவி கிடைத்ததும் புரட்சிக்காரர்கள் புரட்சிக்கு விரோதியாகி விடுகிறார்கள். பதவி இழந்தவர்கள் புரட்சி கோஷம், எதிர்ப்பு சூளுரை எழுப்புவார்கள். பதவி மாயாஜாலம் செய்ய வல்லது. பதவியில் அமர்ந்ததும் சட்டம், ஒழுக்கம், ஒழுங்குமுறை, நீதி, நிர்வாகம் இவை இலாபகரமானவை. பதவி பறிபோனதும் புரட்சி, போராட்டம் இப்போது இவை இலாபகரமானவை. தார்மீகன் ஒழுங்குமுறை நிர்வாகத்தையோ புரட்சி போராட்டத்தையோ மதிக்க மாட்டான், நாடமாட்டான். சுய கட்டுப்பாட்டில் அக்கறை கொண்டவன். தார்மீகன் விரும்புவது வெளி அமைப்பு. நிறுவனம் நல்ல நிர்வாகத்தை தராது. விழிப்புணர்வு வளர வேண்டும். சுயச்சார்பான உறுதுணையை நாட வேண்டும், தேட வேண்டும், உருவாக்கிக் கொள்ள வேண்டும். உள்ளத்துள் பகுத்தறிவு சோதியை ஒளிர வைக்க வேண்டும். வெளி விளக்குகள், அறிவுரைகள் வீணுக்கு தவறாக அலைய வைத்தன. குட்டிச்சுவர்களில் முட்டிக்கொண்டோம். பாழும் கிணற்றில் வீழ்ந்தோம். படுகாயப்பட்டு குற்றுயிராய் கிடந்தோம். போதும். இனி சுயஞான ஒளி வீச, சுயச்சார்பு துணை புரிய முன்னேறுவோம். வெளியிலிருந்து எவரும் உனக்கு நல்ல நெறிமுறை நிர்வாகத்தை தர முடியாது. உன் சுய நெறிமுறையை உருவாக்கு. நிர்வாக அமைப்பை ஏற்படுத்து. உன் வாழ்க்கை உனது உள்ளார்ந்த கட்டுப்பாடு, கட்டுக்கோப்புகளால் நிரம்பியிருக்கட்டும். நல்வாழ்வு மலர்ந்து பரவி நிலை பெறட்டும். ஹரி ஓம் தத் சத்.